إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற தொடரிலே நாம் அதாவது கணவன் மனைவி புரிந்துணர்வு என்கின்ற பகுதியில் இருக்கிறோம். புரிந்துணர்வு என்ற சொல்லை பற்றிய ஒரு புரிதலை பற்றி நாம் என்ன செஞ்சோம், சில அடிப்படைகளை அதாவது மார்க்க சட்ட விஷயங்களை புரிந்து கொள்கிற விஷயத்தில் சில அடிப்படைகளை சொன்னோம். இதை சொல்கிறதுக்கான பல காரணங்கள் உண்டு. என்னென்னா, இப்போ நம்ம இஸ்லாம் கூறும் குடும்பவியலை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இது 100ல் முடியுமா, 110ல் முடியுமா, 120ல் முடியுமா? இல்லை. முக்கியமாக குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் செலவுகளுக்கு மத்தியிலேயும் உள்ள விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு சொல்லி முடிஞ்சிடணும் என்றதும், அது தொடர்பான மற்ற புரிதல்களையும் சொல்லி முடிந்திடணும் என்றதும், அதில் இருக்கக்கூடாத விஷயங்களை சொல்லி முடிஞ்சிடணும், சட்டங்களை சொல்லி முடிஞ்சிடணும் நோக்கம். எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்து முடியாது. அப்பப்போ தேவைப்பட்டவர்கள் தேவைப்பட்ட பாகங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், சேர்க்க வேண்டியது எங்களுக்கு சொல்லலாம் என்றதுனால தான் இது நடந்துட்டு போகுது. மாற்றம் என்றால் என்ன என்ற ஒரு தலைப்பு நம்ம பேசியிருந்தோம். ஏன் பேசியிருந்தோம்னு சொன்னால், ஒரு மனிதன் குடும்பவியலை பார்க்கலையா, அப்போ கூட நீங்கள் சரியான முறையில் ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் ஆகாத ஒருத்தர் சொன்னால் அது எப்படி 100% ஒரு பிழையான ஒரு அம்சம். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது வேத புத்தகமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது ஒரு உபதேசம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பங்கை நம்ம குடும்பவியல் சம்பந்தமாக சொல்லிக்கிறோம். எல்லாருமே பேசுகிறதுல ஒரு பங்களிப்பு. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் வாழ்க்கையை புரிதலோடு ஆரம்பிக்கிறது இல்லை. பேசுகிற நானும் முழுமையான இல்மோடையோ புரிதலோடையோ வாழ்க்கையை என்ன செஞ்சிக்க மாட்டோம், ஆரம்பிக்க மாட்டோம். இப்போ நம்ம முழுமையான புரிதல் இல்மோட இருக்குன்னு சொல்ல முடியாது. காலப்போக்கில் மனிதன் கற்றுக்கொள்கிறான்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு மனிதன் ஆரம்பிக்கிற கட்டத்தில் இருந்து எல்லா புரிதல் அறிதல் விளக்கங்கள் எல்லாம் தாண்டி கண்டெல்லாம் என்ன செய்யலாது, வரையலாது. எனவே எந்த லெவலில் ஒரு விஷயத்தை நம்ம பிரச்சாரம் செய்யணும், எந்த லெவலில் சொல்லணும், எல்லாவற்றையும் புரிந்து கேட்டுத்தான் ஒரு மனிதன் விளங்கிக் கொள்வானா என்ற ஒரு கேள்வி வருமே. அதுக்கான பதில் தான் நம்ம சொன்ன முன்னுரை, ஏற்கனவே சொன்ன பகுதி. அதாவது அல்லாஹு தாலா இந்த ஃபித்ரால வச்ச முறையிலேயே சில இயல்புகள் அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுத்திருப்பான். அந்த வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். ஆனால் இல்மோட அறிவோட ஃபஹமோட ஹிக்மத்தோட செஞ்சால் அது சிறப்பு. அதை இருந்தும் செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தண்டனை என்றது தான் இங்கே உள்ள அம்சம் என்றது. இதுக்கு அல்லாமல் பல பிரயோஜனங்கள் அதில் இருக்குது. ஃபித்ரால செய்கிறவருக்கு அதுக்கு எதிரான ஆபத்துக்கள் வந்தால் அதை பற்றியான அறிவுகள் இருக்காது. அது எப்படி கெடுபடும், அது எப்படி மாற்றம் அடையும் என்ற விளக்கம் இருக்காது. இல்மோட உள்ளவனுக்கு ஹுதூதுகள் தெரியும், எல்லைகள் தெரியும். நான் இந்த பக்கத்தால் போனால் இது என்னுடைய அருளை இலக்கு செஞ்சிடும், மாற்றிடும், குறையாக்கிடும். நான் இதில் கவனமற்றிருந்தால் இந்த மெத்தடில் போயிடும் என்று அவனுடைய இல்மோ அதை என்ன செஞ்சிருக்கும், அந்த ஹுதூதுகளை போட்டு வரையறைகளை போட்டு. அதனால தான் அஜிதர் அல்லா யாலமோ ஹுதூதமா அன்சலல்லா, அந்த எல்லைகளை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறது அல்லாஹு தாலா ஒரு தகுதியற்ற நிலையாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஸோ அதனால அறிவு எல்லா வகையில் என்ன யோசிச்சுட்டு போனீங்கன்னா நிறைய பலன்கள் அறிவால் என்ன செய்து இருக்குது. ஆனால் அந்த இலக்கு அடைய செய்யாது விட்டால் அது ஒரு எனது தண்டனையாகவும் ஆபத்தாகவும் என்ன செய்யும் மாறும் என்பதை நம்ம அதில் பார்த்தோம். இந்த அடுத்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ புரிந்துணர்வு என்றால் என்ன என்ற இதுக்குள்ள நம்ம வரைவிலக்கணங்கள்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம சமுதாயத்தில் குடும்பம் நல்லா இருக்கிறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புரிந்துணர்வோடு. புரிந்துணர்வுன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் தான். நட்பு கடையில், குடும்பத்துக்கு கடையில், வியாபாரம், அது இது எல்லாத்துலேயும் புரிந்துணர்வு இருக்குது. புரிந்துணர்வு அப்படி என்று சொன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் எப்படி சிறப்பாக இருந்து கொள்வது, நல்ல முறையில் இருந்து கொள்வது என்றது மட்டும்தான் அதில் உள்ள அம்சம். புரிந்துணர்வு ஜோடிச்சிடக்கூடாண்டெல்லாம் சொன்னேன். என்ன, அது ஒரு வேறொரு டிஃபரெண்ட் புரிந்துணர்வு உள்ள கணவன் மனைவிமார்கள் அப்படி என்று சொல்லி அது எனது ஒரு எல்லையற்ற நிலைமைக்கு போகிற பகுதியும் பிள்ளைன்னு சொன்னேன். 2 பேரும் நல்ல முறையில் வாழுதல், அவ்வளோதான். அதுக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லிக்கணும், அங்கிருந்தா நம்ம எடுக்கணும். நல்ல முறையில் வாழுதல்டா என்னன்றதை குர்ஆன் ஹதீஸும் சொன்னதான் எடுக்கணும். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லிக்கிறாங்க, மனைவி விஷயத்தில் எப்படி நடந்துங்க, கணவன் விஷயத்தில் எப்படி நடந்து, இங்கிருந்தா எடுக்கணுமே தவிர நீங்க ஆசைப்படுறது எல்லாத்தையும் கொண்டு புரிந்துணர்வுல என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. எனவே புரிந்துணர்வுல புரியாத விஷயங்கள், குழப்பின விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. அதுகளை சொன்னா புரிந்துணர்வுட 50 விதமான விஷயங்கள் கிளியர் ஆகும். அதை சொன்னாலே, தவறுகளை கலைஞ்சாலே ஒரு 50 விதமான விஷயங்களை கிளியர் ஆகும். அதுல முதலாவது என்ன என்று சொன்னா, சின்ன பிரச்சனைகளை பெருசாக்குறது. கணவன் மனைவி அல்ல, குடும்பத்தில் புரிந்துணர்வு என்று விளங்கப்படுத்தின பாட்டிகள், வரைவிலக்கணப்படுத்தின ஆக்கள் என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி புரிந்துணர்வு அடையணும் என்று சொல்லி சின்ன விஷயங்கள் அவைகளை ஊதி பெருசாக்கி பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. இப்ப கணவன் மனைவி கடையில பிரச்சனை சும்மா வரும். ஏண்டா, சமுதாய வழிகாட்டிகள், பேச்சாளர்கள், விளங்கிட்டா,
சமுதாயத்தை என்னது இந்த குடும்பவியலை ஸ்பெஷலா பேசக்கூடியவங்க விளங்கிட்டா, அது போல இந்த கவுன்சிலிங் என்று என்னது செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் இவங்களுக்கு எது பெரும்பாலான அடிப்படையாக இருந்திருக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க பார்க்கணும். அதாவது எப்படின்னு சொன்னா அவங்க பிரச்சனையை குர்ஆன் ஹதீஸ்லேருந்து படிக்கிறது இல்லை. முதலாவது பிரச்சனையை பெருசாக்குறதுக்கும் அதை புரிந்துணர்வுகளை கொண்டு வந்து சேர்த்ததுக்கும் காரணம் குர்ஆன் ஹதீஸ்லேருந்து படிக்கிறது இல்லை, முதல் ரீசன். ரெண்டாவது என்னன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல படிச்சதாக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்காக இஸ்லாம் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு தேடி படிக்காம ஆங்காங்க ஆய்ந்து கொய்து எடுத்து விளங்கிட்டா அதுல எல்லாம் கொஞ்சம் போட்டு இவங்க கொஞ்சத்தை நெய்து எடுத்து விளங்கிட்டா அதை ஒரு சிஸ்டம் எல்லாம் செஞ்சு ஒரு உருவாக்கி ஒரு பேக்கேஜோட கொடுத்துடுறாங்க. அந்த குர்ஆன் வசனத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, அந்த ஹதீஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அதை ரெண்டையும் நடைமுறைப்படுத்தினவங்க யாரு? சஹாபாக்கள். அவங்கள லைஃப்ல அது இருக்கணும். நீங்க விளங்கின விளக்கம் உண்மையிலே அப்படி ஒன்று இருக்குமா இருந்தா அவங்களோட வாழ்க்கையில இருந்திருக்கணும். அப்படி ஒரு செக்ஷன் வந்து ஓரமாக கூட போகல அதுல, சரியா? அதனால முதலாவது பிரச்சனை இவங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுக்கலைன்றது. இரண்டாவது எடுத்தவைகள் ஆங்காங்கே எடுத்ததுகள். அடுத்தது அந்த எடுத்தவைகள். மூணாவது என்னடா கொடுத்த விளக்கங்கள். ரைட், இந்த மூணு பிரச்சனை. நாலாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் தான் எடுத்திருக்கு, அதுக்கு வேற விளக்கம் கொடுத்தீங்க. எங்கிருந்து மிச்சம் எடுக்கிறாங்கன்னா கண்டதெல்லாம் வாசிக்கிறது. அதாவது அடுத்து உதாரணமா ஒருத்தர் அடிக்கிறார், என்ன கணவன் மனைவி புரிந்துணர்வு அப்படின்னு அதுல வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் விளங்கிட்டா, அந்த உளவியலாளர் சொன்னார் இவர் சொன்னார், நீங்கள் இந்த முறையில் அணுகுங்கள் என்று சொன்னார். பெண்ணுடைய மன இயல்புகளை பொறுத்த வரைக்கும் அவன் பட்ட அனுபவங்களை வேதனைகளை விளங்கிட்டா, அல்லது என்னது எங்கெங்கெல்லாம் கிடைச்சது ஆய்வு என்ற பெயர்ல உள்ளவைகள் உண்மையான ஆய்வுகள் என்று ஒரு இடத்துல நடத்தினதுகள், அல்லது கலாச்சாரம் கெட்டு போன அமெரிக்காவுக்குள்ள போய் ஆய்வு நடத்தி எடுத்து எப்ஸ்டீன் குரூப் ஆய்வு நடத்தினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருந்திப்பாங்க, சரியா? அவங்கள்ட்ட எடுத்து அங்கே மனைவிமார்கள் தங்களை மனப்பாதிப்புகளை இப்படி வெளிப்படுத்தினார்கள். ஆல்ரெடி கணவன் மனைவி இல்லை, அங்க போயிட்டு புள்ளி விவரம் எடுத்து அங்கிருந்து இப்படி நாங்கள் ஒரு 10,000 பெண்களை ஆய்வு செய்ததில் எங்க ஆய்வு செஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னா அங்க தீவில் ஆய்வு செஞ்சுக்கிறான். அங்க ஆய்வு செஞ்சிருந்தா அது எப்படி இருந்திருக்கு நினைச்சு பாருங்க. இந்த குரூப் ஆய்வை கொண்டு புக்காக வந்து என்னது சயின்டிபிக் ரிசர்ச் விளக்கிட்டா ஃபேமிலி கவுன்சிலிங் இன்டர்நேஷனல் பெஸ்ட் செல்லர் புக்கை பார்த்து என்ன எடுத்து பார்த்து சுப்ஹானல்லாஹ் இஸ்லாம் சொன்னதே இவரும் சொல்லிக்கிறார் அப்படின்னு. நீ இஸ்லாத்தை எவ்வளவு படிச்சாய்? இந்த டீம் அதாவது இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பெரும்பாலும் அந்த தங்களுக்கு பின்னால ஒரு அடையாளத்தை இதுக்கு எல்லாரையும் கொண்டு நான் திருப்பி சொல்றேன் என்னடா எப்பயுமே வந்து என்னது உண்மையிலேயே உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய இதுக்கு மருந்து செய்யக்கூடிய அவர்களை நான் இந்த இடத்துல என்ன செய்யல சைக்காட்டிஸ்டுகளை அவர்கள் எல்லாம் சொல்ல வரல. இந்த பெரும்பாலும் இந்த கவுன்சிலிங் செய்யக்கூடிய பெரும்பாலான நபர்களை பார்த்தீங்கன்னா பேசுறத கேட்டுக்கண்டிக்கிறதுக்காக நம்ம பணம் கொடுக்குறோங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இந்த எல்லாம் பார்த்து கற்பனையில வாரதுகளை வரும் சிந்தனை எல்லாருக்கும் பிறந்து கண்டிக்கு தானே வரவைக்கூடிய எல்லா செய்திகளையும் சேர்த்து தொகுத்து கலந்து இஷ்டத்துக்கு என்ன செய்யறது பேசுறது. இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் அது நல்லதும் இருக்கும், சில விஷயங்கள் வந்து தவறானதும் இருக்கும். சிலது வந்து 2 குடும்பத்துக்கு பொருந்து 4 குடும்பத்துக்கு பொருந்தாது. நல்லதுதான் சில விஷயங்கள். என்ன வைஃபுக்கு விட்டு கொடுங்க, வைஃபோட நீங்க என்ன செய்ய எப்ப பார்த்தாலும் விசாரிச்சுக்கோங்க, அவர்களோடு நீங்க நேரம் ஒதுக்குங்க, நல்ல விஷயம். இதை பொது அடிப்படையா சொல்றதுக்கு ஒரு விளக்கம் இருக்கணும். குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, இல்ல நல்லதுதானே நீ நபியா, சரியா? எங்களுக்கு அடிப்படை வந்து இது எதோட ஒத்து போகுது, இப்படி இல்லாட்டி குடும்ப வாழ்க்கை இல்லை, இப்படி இருந்தா தான் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு ஒரு வரைவிலக்கணம் இருக்கணும். நல்லது எல்லாத்தையும் நீ சொல்றதுக்காக இருந்தா எங்களுக்கு என்ன தீங்க, சரியா? எனவே நானும் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க நல்லதுகளை, அதெல்லாம் முக்கியம். நல்லது தான், அந்த நல்லதுக்கு ஏதாவது அல்லது இப்படி சொல்லணும். இதெல்லாம் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை கொண்டு போறது கொஞ்சம் நல்ல நாங்களும் அப்படி சொல்லிக்கிறோம் தானே, நல்லதா இருக்கும். இது சிறப்பா செய்யாட்டி கூட அது பிள்ளையெல்லாம் ஒன்றும் இல்லை, கடமை இதுதான் உங்களுக்கு, இதுதான் இந்த மாதிரி சொல்லணும். இருக்கிறல்ல இந்த மாதிரியான ஃபேமிலி புத்தகங்கள் அதிலிருந்து கணவன் மனைவி சண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் கொடூரமாக வளருவார்கள் இவரா ஒரு கற்பனை பண்ணிக்கிறது, சரியா? அது போல என்ன பாட்டன் பாட்டி ஏசி விடுறது, கலையை முடிச்சா இந்த எலசுகளை வாழ விடுங்களே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? எலசுகளை வாழ விடுங்களே, அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்ந்தார்கள். ஹாரத் உம்முக்கும், உங்களுடைய தாய் வந்து என்ன அதாவது ரோசப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வோட வசன நடையை பார்த்தீர்களா? உங்களது தாய் என்று அந்த மனசுல உள்ளதை என்ன செஞ்சாங்க, அதாவது இதாக்கினாங்க, கூழாக்கினாங்க. அப்படி அனைவரா ஒரு புரிதல் என்ன செய்யறது அதுக்கு விளங்கிக்கிறது. எல்லா ரிவாயத்தை எடுத்து பார்த்தியா காரத்து முக்குமாண்டு, சரியா? இப்போ இது என்னன்னா அவரவர்களுடைய ஒரு புரிதலை ஏற்றி இதுக்குத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு நினைச்சு சொல்லி நடந்து கொள்றாங்க. சில விஷயங்கள் அதுல எடுக்கலாம் தான், ரசூலுல்லாஹ்வோட பண்பாட்டு பேச்சு நடைமுறைகள் எடுக்கலாம் தான். ஆனா அதுல நீங்க ஏற்றக்கூடிய விளக்கங்கள் இவங்க எதுல இருந்து எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரியான சில அவன் என்ன அடிப்படையை வச்சிருப்பான், ஆறு
அதாவது இந்த 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 அதாவது கவுன்சிலிங்குடைய பேசிக்காக இவங்களை படிப்பிக்கக்கூடிய சிலபஸ் நூல்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, ஃபேமிலி சைக்காலஜி அதை இதெல்லாம் எடுத்து பாருங்க. அவன் வந்து இஸ்லாமிய அடிப்படை இல்லாமல் மத அடிப்படைகளை புறக்கணிச்சு இறங்கிட்டா மங்கிசத்தை பாராட்டிக்கிட்டு டார்வினிசத்தை பாராட்டிக்கிட்டு மூளையில புக்கில் என்ன வேலை செய்ய போகுது? இன்னமுமா நீங்க வந்து இதை வந்து என்னது பெரிய அறிவியல் பூர்வமாக காட்டிக்கிட்டு எங்களோட பேர் பிற்போக்குவாதி இவர் விளங்கிட்டா இல்லை, நான் முற்போக்கான புத்தகங்களை என்ன செய்யறது என்னது அதை யோசிச்சு படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த முற்போக்கான புத்தகங்களை நிறைய படிச்சுக்கிறோம் விளங்கிட்டா. ஆனால் அதுல என்ன இடம் சுருக்கமாக நீங்க அந்த புத்தகங்களை எடுத்து ஒரு மூலையில போட வேண்டாம், குப்பை விளங்கிட்டா. அது சொல்றதா என்ன போட வேண்டாம், குப்பை தான் அதெல்லாம். இதெல்லாம் கொண்டு வந்து நீங்க குடும்பத்துக்குள்ள சேர்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே உள்ள பிரச்சனை இன்னும் வளர்ந்துட்டு போகுமே தவிர இவைகளை தலைக்குள்ளேயே நீங்க போடவான. அப்படி எதையாவது நீங்க கொண்டு வந்தீங்கன்னா சலஃபுகள்லேருந்து கொண்டு வந்து சலஃபுகளுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் 1400 வருஷத்துக்கு முந்தினது அந்த வாழ்க்கையை முறைய இங்க வந்து என்ன செய்யக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. அப்ப சலஃபுகளையும் தாண்டி போங்க ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை முறை இல்லை, அது வந்து டிவைன் மெசேஜ், அது புனிதமானது விளங்கிட்டா. அது குர்ஆன் ஹதீஸ், அதை நாங்க சொல்லல. அதை நடைமுறைப்படுத்தின சஹாபாக்கள் அப்ப வேற எங்கேயும் அரிஸ்டோட்டில் புக்கை பார்த்தா அவர் நடைமுறைப்படுத்தினாங்க. அவங்க குர்ஆன் ஹதீஸை எடுத்து கால சூழ்நிலை அப்படியே அப்ளை பண்ணி சொல்லி யார் சொன்னது? இன்றைய கால சூழ்நிலை, இன்றைய உருஃபு எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்க சொல்றோம். ஃபித்ரத்துக்கும் இயற்கைக்கும் சரியான வழிமுறைக்கும் தாண்டி எங்களோட உரைகளை பார்க்கலாம். இயல்பான போக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க பார்ப்பீங்க. அதை தாண்டி எங்கேயும் நம்ம என்ன செய்யல போகல. அப்ப எனவே பிரச்சனையை பெருசாக்கினது இந்த குடும்ப வழிகாட்டிகள். ஏற்கனவே ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை பெருசாக்கினது இவங்க. எப்படி பெருசாக்கினாங்கடா, குடும்ப வாழ்க்கை என்பது பிரச்சனை உள்ளது. நம்ம முன்னுரையில சொல்லிட்டோம். திருமண உறவுண்டா அதாவத்தோட தான் ஆரம்பிக்கும். சரியா? இந்த அதாவத் என்கின்ற பகுதிக்கு செலவுகள் பல செய்திகளை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் சொல்லிட்டோம். எனவே அது வந்து தெரியாம வரக்கூடிய ஒரு அம்சம் உள்ளத்துக்குள்ள. அதாவத்துல தான் நம்ம இயங்குறோம் தெரியாத ஒரு அம்சம். அப்படின்னா குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளோட தான் ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் என்ன, சண்டை பிடிச்சிக்கணும், அப்படி செஞ்சுக்கணும், இப்படி செஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. சின்ன சின்ன முனாஃபசாக்கள் இருக்கும், போட்டிகள் இருக்கும். உண்ட குடும்பமா ஏண்ட குடும்பம், நானா நீயா விளங்கிட்டா, நான் செஞ்சனா நீ செஞ்சனா, ஏண்ட பங்களிப்பா உண்ட பங்களிப்பா என்ற ஒரு முனாஃபசா இயல்பலே இருக்கும். அந்த தபியத்தை நம்ம பார்த்துட்டோம். இந்த அடிப்படையில குடும்ப வாழ்க்கையை பேசுற சந்தர்ப்பத்தில் முதலாவது அந்த குடும்பத்துக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கணும் தெரியுமா? முதலாவது பிரச்சனை இருக்கும். சொல்லியிருந்தா நிறைய பிரச்சனை பேத்திருக்கு, சொல்லியிருந்தா நிறைய பிரச்சனை பேத்து. ஒரு மருத்துவம் சம்பந்தமான விஷயத்துல முதலாவது நமக்கு ஆறுதல் வாரது என்ன சொல்லுங்க பாப்போம். ஒரு கண்ணில் ஒரு சின்ன ஒரு வீக்கம் இருக்குது, ஹார்ட் வந்து டக் டக் டக்குன்னு அடிக்குது, அப்படி இப்படி இருக்குன்னா அது இயல்பா நீங்க இப்படி இருந்தா அடிக்கத்தான் செய்யும்ன்றதோட சந்தோஷப்பட்டு. பிரச்சனை இயல்பானது. முதலாவது அவனுக்கு நிம்மதி வருது, ட்ரீட்மெண்ட் அல்ல, அப்படித்தான் இருக்கும். நீங்க இப்படி இந்த மாதிரி தூங்கி எழுப்பினீங்க உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும், இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும்னு அவனுக்கு முதல் ரிலாக்ஸே பிரச்சனை இப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. சரியா? உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்று. அது நம்ம ஏற்கனவே பல உதாரணம் சொல்லிக்கிறோம். திங்கட்கிழமை காலையில வெளியே போற டைம்ல, வேலைக்கு வெளியே போற டைம்ல எல்லாரும் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். 2 ஹவர் டிராஃபிக் இருக்கும் இங்க. சரியா? 2 ஹவர் என்ன செய்யும் டிராஃபிக் இருக்கும். நம்ம இப்படித்தான் நிலைமை இருக்கும். அதனால தய பொறுமையா சபரோட போறா. என்ன காரணம்? பிரச்சனை ஆல்ரெடி அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். திடீரென ஒரு 9-10 மணிக்கு போறான். அப்ப ரொம்ப டிராஃபிக் இருந்தா 10 நிமிஷம் உனக்கு சபரா இருக்கலாம். எங்கடா வந்தீங்க, ஊர்வலமா போறீங்க, அப்படியா இப்படியான்னு என்ன செய்யறாரு இவன் வந்து டென்ஷன் ஆகுறான், இதாக்குறான். அதுக்கான மெயின் காரணம் என்னன்னு சொன்னா அவன் அந்த பிரச்சனையை எதிர்பார்க்கல. இதுல இப்படி ஒன்று இருக்குமென்னு அவன் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காதனால பிரச்சனை. இப்ப நம்மளோட சில பிரச்சனைகள் மாதிரி கூட நிறைய பிறந்திருக்கு. முடிகள் வளருது, நகம் வளருது, உமிழ்நீர் இருக்குது விளங்கிட்டா, அதே போல சளி ஏறி வருது. இதெல்லாம் பெரிய யாரா பெரிய பிரச்சனை. இப்படித்தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக்கி என்ன உமிழ்நீர் வருது அப்படின்னு யாரா சொல்லிக்கிறோமா? உமிழ்நீர் பிரச்சனையே இல்லையா? யோசிச்சு பார்த்து உண்மையில பிரச்சனை தான். எப்போ பார்த்தாலும் அது முழுங்கிட்டு இருக்கணும் விளங்கிட்டா. அப்போ காதுல அசுத்தம் வருது, மூக்குல அசுத்தம் வருது, கண்ணில் அசுத்தம் வருது, எல்லா இடத்துலயும் அசுத்தம் வந்து கெடுதா இருக்குது. அப்படின்னா டோட்டல் லைஃப் பிரச்சனை. மனாத்தின்கள் நாற்றம் வரக்கூடிய இடங்கள் அப்துல் மசூத் சொல்றாரு. சரியா? அப்போ எல்லா மனாத்தின்களோட நமக்கு பிரச்சனை வழங்கல. டோட்டல் நம்ம யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 10-15 இடத்தால நாத்தம் வந்துட்டு. அப்ப இதை ஒருத்தர் பெரிய ஒரு முசிபத்தாகி நினைக்கிறது இல்லை. காரணம் அது அப்படித்தான் உடம்புன்றது. எக்ஸ்ட்ரா நாற்றங்களுக்கு தான் அவர் மருந்து எடுக்க போறாரே தவிர இயல்பா ஏற்றுக்கொண்டவைகளுக்கு அது இல்லை. இப்ப எல்லா விஷயத்துல இயல்பான பிரச்சனை இருக்கும். முதலா படிச்சு கொடுத்து முதலாவது படிச்சு கொடுக்க அதெல்லாம் எப்படி ரசூலா படிச்சு கொடுத்தாங்க நான் சொல்றேன். சரியா? அதை படிச்சு கொடுக்காம உண்மையிலேயே அஹ்மது பின் ஹம்பல் என்ன சொன்னார் என்றால், நான் 20 வருடம் என் மனைவியோடு வாழ்ந்தேன், 30 வருடங்கள் வாழ்ந்தேன், ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை என்று அஹ்மது பின் ஹம்பல் சொன்னார். அப்படி என்று ஒரு கூற்று எடுத்து சலஃபுல்கிட்ட ஆதாரம் கட்டுறாங்களாம். சரியா? அஹ்மது ஹம்பல் ஒரு ஆதாரத்தை வச்சு ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு. எப்படி அஹ்மது பின் ஹம்பல் வாழ்க்கையில பிரச்சனை வராமிக்கு ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையில பிரச்சனை வந்தா? சரியா? எங்களுக்கு மிசாலியத் ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை.
ரசூலுல்லாஹோட வாழ்க்கையோட உதாரணங்களோடு தான் இதெல்லாம் வரணும். சலஃப்கள்ட்ட எடுக்கத்தெல்லாம் அந்த காலம் இந்த காலம் பொருந்தான்னு சொன்னபடி இதை எடுத்துடுறது. சரியா? அப்படி ஒரு செய்தி வேறு. அப்ப சரி, அதுக்கு பின்னால வந்து அஹ்மது பின் ரெண்டாம் திருமணம் முடித்தார், அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியதானே. மௌத்தாகினா அந்த நாள்லயே முடிச்சாங்கன்னு வருது ஒரு அறிவிப்புல. அப்ப இந்த லிஸ்ட் எதுக்குள்ள சேர்க்கிறது? சரி, கொஞ்சம் கூட ஒரு புரிந்துணர்வு இல்லாத இருந்தாடா சொல்ல போறீங்க. இது ஒரு அம்சம். அடுத்தது, அதாவது நம்ம முதல் அம்சம் என்னன்னா, இவங்களுக்கு அடிப்படையாக இருந்தா என்ன சொன்னேன், முதல்ல குர்ஆன் ஹதீஸை எடுக்கிறது இல்லை, அடுத்து குர்ஆன் ஹதீஸ் எடுத்தாலும் கொஞ்சம் எடுக்கிறது, அதுக்கு தவறான தஃசீர் எடுக்கிறது, வேற வேற இடங்களில் அடிப்படையாக எடுக்கிறது சொன்னேன். அடுத்து இன்னொன்று இருக்கு, எடுக்கிறதுல நல்ல நல்ல செய்திகள் புகாரி முஸ்லிம் திருமிதி சையானத்துல விட்டுட்டு எங்கேயோ கரீபான அடிப்படையில்லாத இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை கொண்டு வந்து ஆதாரம் காட்டுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆயிஷா அவர்களுக்கு இடையில காதல் அப்படின்னு சொல்லி, அது என்ன காதல் அப்படின்னு சொன்ன ஒரு நூல் இருக்குமா, அந்த நூலை வந்து என்னது நான் பிடிச்சா அப்படி ஒரு செய்தி உண்டு, ஒரு தாய்ஃபான செய்தி. சரியா? மிக தாய்ஃபான செய்தி, இப்படி ஒன்று இருந்தது அப்படின்ட்டு. இப்போ மற்ற 8 வைஃப்மாரும் ஏண்டா ஒரே நேரத்தில் 9 மனைவிமார் இருந்தாங்க. அந்த மற்ற 8 வைஃப்மாருக்கு நீங்க ஓகே 9 மனைவியிலே ஒரே நேரத்தில் காதலிக்கலாம், எத்தனை நூல்? சரியா? அப்ப நீங்க அந்த செய்தியை விளங்கப்படுத்தக்குள்ள அப்படியே அது சஹி என்று வச்சுக்கிட்டா கூட அதுக்கு நீங்க என்ன தஃப்சீர் செய்யணும்னா, அத்தஃப்சீர் என்ன, அதாவது சிக்மண்ட் ஃப்ரைடு அதில் செய்யப்படாது. தஃப்சீர் வந்து தஃப்சீர் இஸ்லாமிய ஒன்று இருக்கணும். அந்த தஃப்சீரை செய்யாம உங்களோட சிந்தனைக்குள்ள எதையோ ஒன்று ஏறிக்கி யாரோ ஏற்றி விட்டதை நீங்க என்ன செய்றீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா பிராக்டிக்கலா உங்களால சாத்தியம் இல்லைன்னு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை ஏன் பண்றீங்க? அப்ப வைஃபான இட்டு கட்டப்பட்ட பொய்யான இந்த மாதிரியான செய்திகளை உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட ஒரு பிரச்சனை சொல்றதுக்கு ஒருத்தர் வந்தாராம். வைப்பு சத்தம் போடுறா அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு வந்தாராம். வந்து பார்த்தா உமர் ரலியல்லாஹு வீட்டுல ஆய்வு சவுண்டு கேட்டுட்டீங்க. சரியா? அதோட போயிட்டார். அப்போ உமர் ரலியல்லாஹு சந்திச்சு என்ன விஷயமா அப்படி கேட்க வந்தேன், ஒரு உங்களோட வீட்டுக்குள்ளே என்ன பெரிய சவுண்ட் கேட்டுச்சு அதனால போனேன். அப்படியா உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா? அப்படித்தான், அவங்க எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளை சுமந்திக்கிறாங்க, பால் ஊட்டிக்கிறாங்க, கஷ்டப்பட்டிக்கிறாங்க, அதனால தான் அப்படி நாங்களும் சபரா இருந்து கொள்வோம்னு சொன்னாரா. இது சம்பவம் உமர் ரலியல்லாஹு பத்தி படிச்சவன் இந்த சம்பவத்தை சொல்லுவாடா, உமர் ரலியல்லாஹு இப்படி நடந்து கொள்ள விடுவாங்களா உமர் ரலியல்லாஹு? உமர் யாரு? இதை வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க பெரிய ஒரு என்னது ஒரு பண்பாடுன்னு நினைக்கிறீங்க. இது பண்பாடுல வீக். இது வைப் சத்தம் போடுறது அடுத்தவன் கேட்கிற அளவுக்கு விட்டு வச்சிருந்தீங்கன்னா அது வீக். இயல்பா நடந்தனா வேற. ஒரு தடவை வைப் சத்தம் போட்டுட்டா 4 பேர் கேட்டுட்டு அது வேற. ஆனா இப்படித்தான் ஒரு வளமையா சத்தம் போடுறதுக்கு உமர் எல்லாம் சும்மா இருந்துட்டிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல முன்மாதிரி எல்லாம் இல்லை. அப்போ இது உமர் எல்லாம் வரலாறு ஃபெமிலியை படிச்ச ஒரு ஆள் சொல்லலாம். அவருடைய குடும்ப வரலாறு சொன்ன யாராவது அவருடைய குடும்ப வரலாறு அப்படி எடுத்து பாருங்க. உமர்லாம் யாரு, உமர்லாம் எப்படி நடந்திக்கிறாங்க, உமர்லாம் அவர்கிட்ட நளினம் என்ன, அவர்கிட்ட என்னது அந்த என்னது மெல்லினம் வல்லினம் ரெண்டையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கிடும். சரியா? அதெல்லாம் பார்க்காம சொல்ற திடீர்னு எடுத்த மணிக்கு ஒன்று எடுக்கிறது இருக்கிற எல்லா தஃப்சீர் தார்வீனியாவையும் உள்ளுக்கு அப்ளை பண்ணிடுறது. விளங்கிட்டா? அப்ளை பண்ணோடனே தவறான ஒரு விளக்கங்கள் என்ன செய்யற போய் சேர்ந்துடுற. அப்ப முதல் பிரச்சனை இந்த மாதிரியான அடிப்படைகள்ல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கிறது. முன்னுரைகளை எப்படி அந்த பெருசாக்குறது இன்னொரு காரணம் என்னன்னா, பிரச்சனையே இல்லாத கணவன் மனைவிகளை முன்மாதிரியா சொல்றது. அப்படின்னா என்கிற வாழ்க்கையில பிரச்சனை வந்தது இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் கோவப்பட்டா நான் அமைதியா இருந்துருவேன், நான் கோவப்பட்டா அவ அமைதியா இருந்துருவேன். இதே ஒரு பிரச்சனை. ஏன் தெரியுமா? அவர் ஏன் கோவப்பட்டாரு அது மூலம் வழங்கப்படுது. அவர் கோவப்பட்டா நான் அமைதியா இருந்தேன், கோவப்படுற அளவுக்கு இவன் என்ன வேலை செஞ்சான் வாழ்க்கையில, மாசத்துக்கு மாசம் ஒவ்வொரு முறையும் அவர் டென்ஷன் ஆகிக்கிறான், இவன் இன்னும் வேலை பார்த்துக்கிறார். சரியா? அதே மாதிரி இவன் என்னமோ கோவப்பட்டுக்கிறார். இதை உதாரணமா சொல்றப்பா, அப்படியா சுபஹானல்லாஹ் இவர் வீட்டுக்கு வாருது, அதோட பார்த்தா இவர் கோவப்பட்டோன்னே வைஃப் அமைதியாகிறாள், பிரச்சனை 2 ஆயிரும். சரியா? எத்தனை பயான கேட்டாலும் உனக்கு பிரயோசனம் இல்லை. இந்த பயான்களை கட் பண்ணி வச்சிருக்கிறது, இதை எடுத்து ஹஸ்பண்டுக்கு அனுப்பி விடுறது, ஹஸ்பண்ட் வந்து மனைவிக்கு அனுப்பி விடுறது. விளங்கிட்டா? அது ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சிடுறது. 2 பேரும் திருந்துறது இல்லை. சரியா? இவரும் திருந்துறது இல்லை, அவரும் திருந்துறது இல்லை. ஃபுட்பால் அடிக்க நிற்கிறது, 2 கோல் அடிக்கிறது, இப்படி நடந்துட்டு இதுக்கு தான் இப்ப உதவிட்டே தெரியும். முதலாவது பல விஷயங்கள் இருக்கு பின்னால சொல்றேன். முதலாவது பிரச்சனையை பெருசாகி குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகளோடு தான் வரும். அது ஒன்றில் சின்னதாய்க்கு அல்லது பெரிதாய்க்கு இல்லை. அவன் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லை, அது 2வது போட்டிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி புரிந்து உணர்வு என்று சொல்றது எதுக்குண்டா, ஓண்ட மனைவியை புரிஞ்சுக்கிறது, அடுத்தவன் மனைவியை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் கணவன் மனைவி புரிந்து உணர்வுன்றது. இது என்னடா, கணவன் மனைவி புரிந்துணர்வு, இவர் அடுத்தவர மனைவி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாரு, அந்த கணவர் இவர மனைவியை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறார். சரியா? அந்த கணவர் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறார். என்னடான்னு பார்த்தா அவங்க நல்லா தானே வாழ்றாங்க, சுபஹானல்லாஹ், அவங்களோட வாழ்க்கையில் உள்ள புரிந்து அந்த செக்ஷனோடு அவங்க 2 பேரும் காட்டிக்கலாமிக்கிறாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அதான் அவங்க சிறந்த கணவன் மனைவி. நீ வந்து நீ விளங்கல, நீ இப்ப காட்டிக்கல போற, நீ வந்து உன்னை நீ விளங்கல, நீ இப்ப காட்டிக்கல போற, நீ வந்து உன்னை நீ விளங்கல, நீ இப்ப காட்டிக்கல போற, நீ வந்து
நீனு நல்லா இரு. இதை விட்டுட்டு இந்த ஹஸ்பண்ட் அந்த மனைவியை இருப்பார், சுப்ஹானல்லாஹ், அவரோட முன்மாதிரியும் அழகான முன்மாதிரியப்பா, எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாரு, அப்படி ஒரு அமைதி, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நீ அவன்கிட்ட கேட்டு பாருங்க. உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் கண்டது இல்லை, அப்படித்தான் உன்னே நினைச்சு நெக்ஸ்ட் டோர் விண்டோ வாங்குறதுக்கு, சரியா, அடுத்த விட்டு ஜன்னல், அந்த ஜன்னலால பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா தான் இருக்கேன், ஏன்னா அடுத்த விட்டு தெரியக்கூடாது, அப்படிதான் இருக்கணும், அதுதான் இயற்கை. மான மரியாதை வெளியே போகாத அளவில் சண்டை சின்னங்களை சின்னதை உள்ள வச்சுக்கணும். இவர் எப்படி ஆக்கிறதுண்டா, அடுத்த மனைவியை புரிந்து கொள்ளல். அந்த மனைவி தலாக் பண்ணப்பட்டால் இவர் ஏசுறார், என்னது இவன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இவன் ஏன் தான் டைவர்ஸ் பண்ணானோ தெரிய, சுப்ஹானல்லாஹ், நீ ஏன் வாழ்ந்தா இல்லையே, வாழ்ந்தது அவனுக்கு தான் தெரியும் என்ன டைவர்ஸ் பண்ணல, ஒரு ரீசன் சொல்றான், நீ யார் காது யார் அவன்கிட்ட வந்து சொல்றதுக்கு, சரியா. இப்படி தேவையில்லாத சப்ஜெக்ட், அடுத்த மனைவிகளை புரிந்து கொள்ளல், அடுத்த கணவன்மாரை புரிந்து கொள்ளல் என்ற லிஸ்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா தெரியும். இந்த தலைப்பு வந்து பெரும்பாலும் எல்லாரும் பேசுறது எதுக்குன்னா, உங்களோட மனைவிமாரை புரிஞ்சு கொள்றதுக்கும் உங்களுடைய கணவன்மாரை புரிந்து கொள்றதுக்குமே தவிர அடுத்த மனைவிகளை புரிந்து கொள்ளல், அடுத்த கணவன்மார்களை புரிந்து கொள்ளணும் அந்த பகுதிக்கு அதை அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா எவ்வளவு கணவன்மாரை புரிந்துன்னு பேசிட்டாலும் இவனுக்கு சக்சஸ் ஆகுது இல்லை. ஏன்னா இவன் புரிஞ்சுட்டிருக்கிற அடுத்த மனைவியை, அடுத்த மனைவி நல்லா வாழ்ந்துட்டிருக்கிறா, அவர் நல்லா ஆகிக்கிறா, அவர் நல்லா பொறுமை ஆகிக்கிறா, நல்லா விட்டு கொடுக்குறா, கணவனுக்கு நல்லா சப்போர்ட் ஆகிக்கிறா அப்படின்னு ஒரே விட்டுக்குள்ளேயும் தான் பல சகோதரர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு மனைவி ஒவ்வொரு ஸ்டைல இருப்பாங்க. இவர் பார்க்கிறாரு, ஒரு மனைவி வந்து என்ன செய்யறாரு, ஒரு கணவனை வாசலுக்கு வந்து வழி அனுப்பி விளங்கிட்டா நல்ல முறையில எல்லாம் பேசி அனுப்புறான். இன்னொரு மனைவி போயிட்டு வாங்கன்றாரு அங்க வச்சு, சரியா. இவர் என்ன நினைக்கிறாருன்னா புரிந்துணர்வு, அடுத்த மனைவியை புரிஞ்சுக்கிறாரு. இவர் யாரு, இந்த கணவன் அடுத்த மனைவியை புரிஞ்சுட்டாரு. பாத்தீங்களா அந்த மனைவியை எப்படி நல்ல முறையில வழி நடத்துறாரு, எந்த முறையில் நடந்து கொள்றாரு அப்படின்னு அடுத்த மனைவியை புரிஞ்சு கொள்றாரு. அந்த மனைவி என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இவள் என்ன எவ்வளவு ஒரு நல்ல கணவராகிறார், பொறுமையாகிறார் இந்த மனைவியோட, இவர் வழி அனுப்பாட்டியும் அந்த மனைவி இவரை புரிஞ்சுக்கிறாரு. என்னது வழி அனுப்பாட்டியும் சிரிச்சுக்கிட்டு போறாரு, நல்ல முறையில் நடந்து கொள்றாரு. நான் இந்த ஆள வழி அனுப்பியும் இந்த ஆள் ஏசுற ஏச்சியும் பேச்சியும் ஆக மோசமாயிக்கிட்டு இவர் இந்த கணவரை புரிஞ்சு கொள்றாரு. அவ வந்து இவரை புரிஞ்சு, இது என்னது இப்படி புரிஞ்சு கொள்றதுக்கு அல்ல. அடுத்த மனைவியை அடுத்த கணவனை எப்படி புரிஞ்சு கொள்ளணும்டா, அவங்க ஒழுக்கமாக கட்டுப்பாடாக சில நலவுகளை விரும்பி சில தீமைகளை பொறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மட்டும் புரிஞ்சுங்க. உள்ளுக்குள்ள தலை போடவே வேண்டாம். அது வந்து அவரவர்களுடைய சொந்த பிரச்சனை. சில நேரம் அந்த பிரச்சனை ஒரு நாள் வெளியே வரலாம், பெருசாகலாம், அல்லது பிரச்சனை வராத நல்ல முறையில் அவங்க நிர்வாகம் பண்ணிக்கலாம், திருத்திரிக்கலாம், நீ அதில் சக்சஸ் ஆக மிந்திக்கலாம். எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இதை விட்டுட்டு இந்த காட்சிகளை பார்த்துக்கண்டு உண்மையிலே அப்படி வழி அனுப்ப தெரியாத, அதை சொல்ல தெரியாத மனைவி விட்ட இவள்கிட்ட இல்லாத ஒரு பிளஸ் அவள்கிட்ட இருக்கும், அவள்கிட்ட இல்லாத ஒரு பிளஸ் இவர்கிட்ட இருக்கும். இப்படி இருக்கிற டைம்ல இந்த தியாகம் செஞ்சு கொண்டிருக்க நல்ல முறையில் நடந்து கொள்ற மனைவி, நல்ல முறையாக நடக்காத மனைவியோடு அந்த கணவன் எப்படி நடக்கிறான்னு பாக்குறது, அதுபோல இந்த கணவன் மைனஸ் ஞாபகம் வருது. இவ்வளவு செஞ்சு இருந்தால் ஒரு இல்லாம அவள் அதெல்லாம் செய்யவே இல்லை, அந்த எவ்வளவு நல்லா நடக்கிறான்னு பாரு. எடுத்தா ட்ரிப் போறான், கூட்டிட்டு போறான், அது செய்யறான், இது செய்யறான், செலவழிக்கிறான், கொடுக்குறான், வாங்குறான், இவன் உண்ட கேட்டா எரிஞ்சு விடுறான், வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புறேன்னா அப்படின்னு இவள் நினைக்கிறான். அவன் என்ன நினைச்சிடறான், இந்த மனைவியை பார்த்து எந்த அளவுல வழி நடத்துறா, அது செய்யறான், நான் இவளோட இவ்வளவு நல்லா நடந்தும் கூட இவள் அப்படி நடக்கலன்னு இவன் நினைக்க. சுபஹானல்லாஹ், அந்த மனைவியோட நல்லதை பார்க்காம உண்ட மனைவியோட நல்லதை பாரு. விளங்கிட்டா? அதுக்கு உண்ட மனதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அதை பிளஸ்களை பாரு. ஒழுக்கமானவளாயிருக்கலாம், உரிய நேரத்துக்கு அவளை விட தொழக்கூடியவளாக இருக்கலாம், உன்னை விட்டு கொடுக்காதவளாக இருக்கலாம், சில வேளை அந்த மனைவி வந்து புத்தி கூர்மையா தன் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவளாக இருக்கலாம். உனக்கு அல்லாஹ் தஆலா அந்த மனைவி மூலம் நிறைய என்ன பிள்ளைகளை தந்திருக்கலாம், அதனால அவ போராடி இருக்கலாம். இந்த கம்பரிசனுக்கு தானே, கம்பரிசன் எல்லா இடத்துலயும் உண்மையா கம்பரிசன் பண்ண விட்டாலும் சரியா கம்பரிசன் பண்ண தெரியும். மூளை ஒழுங்கா வேலை செய்யணுமே. உங்களுக்கு 5-10 பிள்ளைகள் இருக்கு, அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கு, சரியா. எப்படி நீ அதை வந்து ஒப்பிடுவாய், வாசலுக்கு வந்து வழி அனுப்பக்கூட அந்த 9-10 பேர் பின்னால வந்துருவாங்க, எப்படி வழி அனுப்புறது, சரியா. 30 பிள்ளைய பெற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க, வாசலுக்கு வந்து எப்படி வழி அனுப்புறது. அப்போ கம்பரிசனும் பெரிய பிள்ளை. அவன் வசதிக்கு வழி அனுப்புறவன் வைக்கிறான், அவன் எல்லாத்தையும் கடையில் ஆர்டர் பண்ணி தின்றவனாய்ப்பான். நீ எல்லாத்தையும் வீட்டுல தான் சமைக்கணும் சட்டம் போட்டு வாசலுக்கு வந்து வழி அனுப்ப சொன்னா எப்படி இருக்கும். அப்ப எனவே பல விஷயங்கள் இதுல வந்து முதலாவது நம்ம 2வது அம்சம், அதாவது கணவன் மனைவி புரிந்து பேசுறது, நமது மனைவியை புரிந்து கொள்ள, அடுத்த மனைவியை புரிந்து கொள்ளல இல்ல, அடுத்த மனைவியை புரிஞ்சு கொள்றதுக்கு பிழையானது. அதுக்கான நடைமுறை ஜெனரலா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவங்க நல்ல முறையில் வாழ்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நாங்க நல்ல முறை வாழ்றோம், அல்ஹம்துலில்லாஹ். பிரச்சனை எல்லா வீட்லயுமே, ரசூலுல்லாஹ்வோட பிரச்சனை புகாரி முஸ்லிம்ல இருக்கு, சரியா. அதனால அதை முன்மாதிரியாக எடுத்தா பாத்துக்கிறோம். நாங்க நபிமார்கள் எவ்வளவு வரலாறு படிச்சோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றையும் ஆரம்பிக்குது. இந்த ஆகளுக்கு பிரச்சனைகள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மனைவி பிரச்சனை, மகன் பிரச்சனை, விளங்கிட்டா. அப்படியே வந்து வந்து வந்தீங்கன்னு சொன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில பிரச்சனை, அதுக்கு என்ன, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில பிரச்சனை, ஹாஜா சாரா பிரச்சனை, அது போல என்ன, அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில அங்க பிரச்சனை, எல்லா வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு ஜக்கரியா சாத்திர வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தீங்க, யஹ்யா சாத்திர வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தீங்க. அதுக்கு பின்னால இங்க வந்தீங்கன்னு சொன்னா என்ன, அதாவது ரசூலான வாழ்க்கையில வந்து அவ்வளவு அதாவது இந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம். அப்போ எனவே பிரச்சனைகள் என்பது இயல்பானது. இல்லைன்னா ரசூலானுக்கு மைனஸ் சொல்லிடுவோம் பிரச்சனையை பத்தி, சரியா. ரசூலா பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு மட்டும் சொல்லாங்க. பிரச்சனை வந்ததா இல்லையா, யார் அவங்க, அவங்கள சிறந்தவர்கள், சிறந்த பெண்மணிகள்,
உம்மஹாத்துல் முஃமினீன் அல்லாஹ் தஆலா பிரச்சனையை பார்த்து பட்டத்தை எடுத்து விட்டானா? வணங்கிட்டா இல்ல. அவங்க பிரச்சனைகளை அல்லாஹ் தஆலா தெரிந்து கொண்டு அல்லாஹ் தஆலா உம்மஹாத்துல் முஃமினீன் மூமின்களுடைய தாய்மார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே இது இரண்டாவது அம்சம், புரிந்துணர்வு என்ற இது. அடுத்தது சின்ன பிரச்சனைகளை பெருசாக்குறது மிக நிறையவே நடந்துச்சு. அதனால எங்களோட குடும்பவியல் பிரச்சனை லேசா முடியணுமாக இருந்தா, இந்த சிக்கல்கள் முடியணுமா இருந்தா, நிறைய பிரச்சனையே இல்லாத. அதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா அந்த வர்ணனை, கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையுடைய வர்ணனை எப்படி என்று சொன்ன இருக்குமெண்டா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், சந்திர ஒளி விளங்கிட்டா, பூத்தூவிய பயணம் விளங்கிட்டா, அதுல பயணம். அந்த மனைவி ஒவ்வொரு நேரமும் எங்கேயோ ஒரு இவன் எடுக்க வேண்டிய ஒரு சினிமான்னு நினைக்கிறேன், ஒரு கற்பனையில் இருக்கிறது. அதாவது எப்போ போனாலும் அந்த மனைவி என்ன முறையில் நடந்து கொள்கிறாள், என்ன மாதிரி இப்படி நடந்து, ரெண்டு பேருக்கு இடையில ஆஃபீஸில் இருந்தாலும் அவர் அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொள்கிறார், விளக்கி விட்டுருவாங்க சரியா. அதாவது ஃபோன் பண்ணி கொள்கிறார், பேசுகிறார், அந்த மாதிரி என்ன இது பண்ணுகிறார். அதுக்கு என்ன நீ என்ன நினைக்கிறேன்னா, அவனுக்கு அமைஞ்ச மேனேஜர் நல்ல மாதிரி இருக்கு, வைஃப் நல்ல வைஃப் நல்ல விடுங்க. இவனுக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணி மேனேஜர் நல்ல, அவனுக்கு ஆஃபீஸ்ல இருக்கிறவன் நல்ல அர்த்தம். அவனா இந்த பிரச்சனையை நீ கம்பெனிக்கு போடாம வைஃபுக்கே போடுறாய் அல்லது ஹஸ்பண்டுக்கே போடுறாய். சூழ்நிலை ஒன்றுமே தெரியாது. அடுத்தது வெளிநாட்டில் ஒரு கணவன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவன் அறவருக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பான், அவன் ஒரு கண்டெய்னர்ல இருப்பான், ஒரு பில்டிங்ல இருப்பான், பொது பயனா பண்றாங்க. அதாவது இவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கு, அதெல்லாம் பயம் பண்றது சரியா. எல்லாருமே பண்ண மேசன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார், அரை மணி நேரத்துக்கு ஒரு வைஃபு கால் பண்ணிடலாம், எப்படி பூசுறது ஒழுங்கா. அப்போ தேவையில்லாத முசீபத்துகளை இதுல உருவாக்கி வச்சுக்கிறத பார்க்க, அதை பிரச்சனையை பெருசாக்குறது அப்படின்றது. இதுல வேற வழி இல்லை, இதுல சொல்லித்தான் ஆகணும், தவிர்க்காம போயிடலாம். அடுத்த என்னன்னா, வைஃப் மனைவியோட சைடு எப்படி பெருசாக்கி வச்சுக்கி, அவர் கணவனுக்கு நீங்க வீட்டுக்கு வர டைம்ல கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். கண் குளிர்ச்சியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது என்னன்னா, பிரச்சனை பண்றது, அவனோட மனசை இதாக்கி விடுறது, வேதனைப்படுத்தி விடுறது, அப்படி இல்லாம வரவேற்று நல்ல முறையில் அப்படி நடந்து கொள்ளணும்ன்றது அது அர்த்தமே தவிர, பொன்னுடுப்பட்டி வைக்கிற மாதிரி பயான்ல எப்படி இருக்குன்னு சொன்னா என்ன, அவர்கள் மிகவும் அலங்காரமாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், மாப்பிள்ளை கோட் சூட் உடுத்து, மனைவி பொண்ணு எடுக்கிற மாதிரி உடுப்பு உடுத்து டெய்லி இருந்தா அந்த குடும்பம் என்னத்துக்காக, ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெருமதி தான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பெருமதிக்கு ஒரு பெருமை, அதான் டெய்லி ஃபங்க்ஷன் தான். ஃபங்க்ஷன் பெருநாள்னா 2 நாள் வரணும் சரியா. டெய்லி அது பெருநாள் இல்லை, சிறுநாள். அப்போ இதை நீங்க என்ன வீட்டுக்கு வர டைம்ல அப்படி அழகுபடுத்திட்டீங்கன்னு, அப்படி வந்தோடனே டீயும் வேணும், சாப்பாடும் வேணும், ஊடு கூட்டியும் இருக்கணும், கிளீனாவும் இருக்கணும், புள்ளையும் ஒழுங்கா இருக்கணும் சரியா. இது என்ன இது? அப்போ இதெல்லாம் உண்மையிலே தேவையில்லாம உருவாக்கி இவன் பயான கேட்கிறான் அல்லது வழிகாட்டலை கேட்கிறான். அதை கேட்டு வாரா, வீட்டுக்கு வாரா, வைஃப் கிச்சன்ல வைக்கிறான். அவனுக்கு என்ன செஞ்சிருப்பேன்டா, ஒரு கடுமையான இதாயிரும். என்ன கிச்சன்ல இவளுக்கு எவ்வளவு பயான் அனுப்பி இவளுக்கு என்ன செய்யல இல்லை, கிச்சன் நாற்றத்தோடு தான் வரும். உனக்கு கிச்சன் எப்ப நாத்தமாயிடுச்சு? கிச்சன் நீ அதுதான் தின்ற, அதுலதான் வாழ்ற, விலைக்கு அதெல்லாம் சமைக்கிற, நாற்றம் உண்டாக்கி விட்டாங்க சரியா. இது ஒரு பெரிய ஒரு தவறான ஒரு அம்சம் இது. அப்போ அந்த இடத்துல அதான் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த நம்ம டிக்கெட் போட்டு நம்ம செலவழிச்சு பிளைட்ல போறோம், ஏர் ஹோஸ்டஸோட கொண்டு கொட்டிட்டான், இட்ஸ் ஓகேன்னு அவருக்கு சொல்லிடுறது. நமக்காக வாழ்ற மனைவிமார் கஷ்டப்பட்டு ஒரு டீயை கொட்டிட்டா 1000 கேள்வி விளங்கிட்டா. எப்படி நீ கொட்டல, உனக்கு அறிவிக்க, உனக்கு கடும், உன் குடும்பத்தை வளர்த்ததுதான் பிள்ளை விளங்கிட்டா. பண்பாடு இல்லை, முதல்ல ஒரு பிள்ளைய படிச்சு வேலையில ஒழுக்கப்படுத்தி வளர்க்கணும், தர்த்தீபோட வளர்க்கணும் பண்ணி பயான். அப்படி அங்க பாத்தீங்க இட்ஸ் ஓகே, அவளுக்கு எல்லாம் கோர்ஸ் கொடுத்து தான் கொண்டு வந்து அப்பயும் கொட்டிட்டாள். ஆனா அவளுக்கு மரியாதை, இத்தனைக்கு நீ ஃபீஸ் கட்டிக்கிற. அப்போ இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் அளவுகோல குடும்பவியல்ல கொண்டு போடவான. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி சொன்னாங்கன்ற இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு இருந்ததெல்லாம் எடுத்து பாருங்க. மாவு தின்னுட்டு போகும், என்னது ஆடு மாவு தின்னுட்டு போகும், ரொட்டி சூட தெரியாம இருந்து அஸ்மா ரலியல்லாஹு வரலாறு எடுத்து பாருங்க. இப்படி எத்தனையோ இருக்கு. அதனால பெண்கள் வீட்டுக்கு வர நேரத்தில் அலங்கரித்து இருக்க வேண்டும். இது யாருக்குரியது பாருங்க. ஒரு விளக்கத்தோட என்னெல்லாம் சம்பந்தப்படுது, கம்யூனிசத்தோட சம்பந்தப்படுது. 8 மணித்தியால டியூட்டி, 8 மணித்தியால தூக்கம் வழங்கிட்டா பாருங்க. 8 மணித்தியால டியூட்டி, 8 மணித்தியால தூக்கம், 8 மணித்தியால மற்ற விஷயம். இந்த வாழ்க்கை முறையோட சம்பந்தப்படுறதுதான் இந்த காலையில போயிட்டு ஈவினிங் வருது. அதுக்குள்ள ஹதீஸ் எப்படி கொண்டு அப்ளை பண்றது எப்படின்னா, மாலையில் கணவன் வீடு வரும் பொழுது அப்படின்றது, மாலையில் வீடு பகல்ல வீடு வரவே அன்றைக்கு திருவிழா ஓட்டிட்டு அவன் உறவருக்கு ஒருக்க வருவான். எப்பயும் என்னது மேக்கப் செட்டோட தெரியுது. அப்புறம் இப்ப விளக்கத்தை மாத்தலாம். என்னடா நாங்க அப்படி சொல்ல வரல, கொஞ்சம் இருக்கிறதுல நல்லா உடுத்துட்டீங்க, அது ஆல்ரெடி உடுத்துட்டு இருக்கிறதுல சரியா. நீ நல்ல உடுப்பை வாங்கி கொடுத்திருந்து வீட்டுல ஆக தரமற்ற உடுப்புன்னு நீ ஒரு உடுப்பை வச்சிருந்தாலும் சரி, அது நல்ல உடுப்பு தானே, அது எப்படி கெட்ட உடுப்பா மாறிச்சு உனக்கு சரியா. எனவே மனைவி என்ன சொல்லலாம்டா, நாற்றமா இருக்கக்கூடாது, அசிங்கமா இருக்கக்கூடாது, அலங்கோலமா இருக்கக்கூடாது, இது நியாயம் வணங்கிட்டா. அதுக்கு நம்ம ஹதீஸ்ல பாக்குறோம். சல்மான் ஃபாரிஸ் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன நீங்க என்ன ஒரு என்னது, அதாவது ஒரு புஸ்லான்னு சொல்லுவாங்க, ஒரு நோமலான ஆடைகளோட கணவனை ஒரு எடுக்கக்கூடிய ஒரு ஆடைகளோட நீங்க இல்லை, என்ன காரணம்னா அவருக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த லெவலுக்கு இல்லாம ஒரு நல்ல முறையில ஒரு கணவன் வாராரு,
அவர் வந்து அடிக்கடி வரவர் இல்லாம ஒரு மாசத்துக்கு பின்னால வராரு, டெய்லி அது காலையில போயிட்டு அன்றைக்கு தான் வருவாருண்டா அவரை சிறப்பான முறையில் என்ன செய்யறது, அவரை கொஞ்சம் என்னது அதாவது வாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைகளை வரவழைக்காம வரவேற்கிறது என்றது அது இல்லாட்டி புரிந்துணர்வு இல்லைன்னு அர்த்தம் இல்ல, புரிந்துணர்வோட ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். அது இல்லாட்டி புரிந்துணர்வு இருக்குதான், அதை எப்படி நான் சொல்றேன் சரியா. அது ஒரு இது ஒன்று இல்லை என்னன்னு புரிந்துணர்வு இல்லாத வாழ்க்கை அப்படின்னு இவர் என்ன செய்யறது நினைச்சிடுறது, இது ஒரு பகுதி. எனவே இந்த இதுல அதாவது ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்று பிரச்சனைகளை பெரிதாக்குவதற்கு காரணமாக இருந்தது எது, இந்த பூத்துவிய சிந்தனை சரியா. இந்த சிந்தனையிலிருந்து முதலாவது விடுதலை திருமண பிரச்சனை இயல்பான பிரச்சனை, இயல்பு ஏத்துக்கிட்டு பாருங்க. கல்யாண பேச்சு வந்தா ஒரு பிரச்சனை வரும், பிரச்சனை வரத்தான் செய்யும் விளங்கிட்டா. அதுக்கு கலாச்சாரம், சமூக வளமை, குடும்ப இயல்பு, ஓண்ட இயல்பு எல்லாம் மிக்ஸ் ஆகும். பிரச்சனை இஸ்லாமிய அடிப்படையில் தீர்த்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதான் விளங்கிட்டா. அடுத்த வீட்டுல பிரச்சனை வரலையே அப்படின்னு என்னத்துக்கு இந்த அடுத்த வீட்டுல பிரச்சனை வரலன்னு யார் உன்ட்ட சொன்னா இல்ல, நம்ம வீட்டு பிரச்சனை ஃபுல்லா அவனுக்கு தெரியும் சரியா. அங்க சத்தம் போறவன் இந்திக்க மாட்டான், சத்தம் போறவன் இருந்திப்பான், அவ்வளவுதான் சப்ஜெக்ட். ரெண்டாவது அம்சம் எனது குடும்ப வாழ்க்கையின் வார டைம்ல நான் ஏற்கனவே சொன்ன பொருத்தப்பாடுகள் அவைகள் இவைகள் எல்லாம் செட்டாக அமைஞ்சிருக்கு, அது பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். எனவே பிரச்சனைகளை பெருசாக்காம இயல்புகள் அந்த மாதிரி இருந்து கண்டுதான் இருக்கும். மனித இயல்புகளும் கலக்கும், அகலாக்குடைய இயல்புகளும் கலக்கும், பொருத்தப்பாட்டு பிரச்சனையும் கலக்கும், ஊர் வளமா கலக்கும், ஓண்ட அறிவு ஓண்ட திறமை அவளோட அறிவு திறமை அழகுணர்ச்சி எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் பிரச்சனைகள் வரும். பிரச்சனையை பெருசாக்க வேணாம். குடும்ப வாழ்க்கைன்னா பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பொறக்காம இருந்திக்கும். லக்கது ஹலக்கல் இன்சான ஃபீ கபத், மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு சிலவர் நாங்க பிரச்சனை வராதுன்னு சொல்லல, அதை எப்படி ஹேண்டில் பண்றது. நீங்க பிரச்சனை வராதுன்னு சொன்னீங்க, பயான்கள் வழிகாட்டல்கள் பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு அம்சத்தை என்ன செய்யறான். அதாவது அதை ஒரு 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 சகோதரர்கள் பலர் இதை பேசிக்கிறாங்க. ஒரு சார் சொல்ற என்னன்னா, ஒரு மனைவி வந்து என்ன முறைப்படுறாரா, என்ன இந்த நெஞ்சு வருத்தம் என்று சொல்லி என்ன நான் வந்து என்ன என் ஹஸ்பண்ட சொன்னேன், இவர் வந்து தண்ணியை குடிச்சிட்டு பாடுன்னு சொல்லி என்ன செஞ்சார் சொல்லிட்டாரு, எனக்கு அண்டையிலிருந்து இவரை வெறுத்துட்டு அப்படின்னு. அப்போ என்ன செய்வாங்க, இதுக்காக வேண்டி ஒரு ஹஸ்பண்டை நீ வெறுக்கிறேன்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன். அவர் சொன்னா நீ கேஸ்டிக் ஆகி தண்ணியை குடிச்சிட்டு படுங்க. அப்போ இப்படியா நாங்கள் ஒரு புரிந்துணர்வோட நடக்கணும் மனைவியோட அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியுமா சரியா. எத்தனை முறை உங்க கேஸ்டிக் சொல்லிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது. அந்த மனுஷன் எத்தனை முறை மருந்து கூட்டி பாப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியும். ஏழாம பொறுக்கலாம கடைசியா சொல்லியிருந்தா இதுதான் 10 வருஷமா வந்துட்டு இது கேஸ்டிக் தான் அவனை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருப்பாரு, படுத்திருப்பாரு. இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அந்த மனைவி சொல்றான்னு அந்த மனைவி நம்ம அட்வைஸ் பண்ணணும் விளங்கிட்டா. இல்ல இது வந்து நான் இந்த உயிர் போற தருணத்துல எப்படி நடந்துங்க, வாழாதீங்க, டைவோர்ஸ் பண்ணுங்க விளங்கிட்டா. அது இப்போ உங்களுக்கே விளங்குதா இல்லையா. இந்த மனுஷன் ஹார்ட் அட்டாக் டைம்ல கருணை காட்டாதவர்னா திருப்பி என்ன நம்பிக்கையில வாழ்றீங்க நீங்க விளங்கிட்டா. அப்போ முதலாவது பெண்கள்கிட்ட சில இயல்புகள் இருக்குது. அவங்க சொல்ல வந்து இருந்தால் கொல்ல வரான்னு சொல்ல வரல, அது இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது. பெண்கள் சொல்ற வசனத்துக்கும் அவங்களோட எண்ணங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. அவங்க வசனம் பெருசா இருக்கும், அவங்க எதிர்பார்த்தது வேறொன்றா இருக்கும். அதை அவர் ஏற்கனவே கொடுத்துதான் இருப்பாரு. எனவே 2 பேரும் இதுல பிழை இல்லை. நீங்க இந்த இடத்துல இஸ்லாத்துல என்ன சொல்லணுமோ அதை சொல்லிருக்கணுமே தவிர அது ஒரு பெரிய பிரச்சனையா காட்டினதோட கேஸ்டிக் சொன்ன பாட்டி எல்லாருக்கும் இந்த முசீபத்தா பேத்துரு பண்ணிட்டா பாத்தீங்களா அப்படி நீங்களா அதுதானே இந்த மாதிரி தான் நீந்திக்கிறீங்க. அவளை கல்யாணம் முடிச்சு அங்கதான் வாழ்ந்துட்டு அந்த மனுஷன். இவங்க வந்து வாப்பா விட்டு வந்திக்கிறாங்க, உமா விட்டு வந்திக்கிறாங்க, தங்கச்சி விட்டு வந்திக்கிறாங்கன்னு பிரச்சனையை பெருசாக்குறது. எது தங்கையை விட்டு, தன் சகோதரர்களை விட்டு, தந்தையை விட்டு, குடும்பத்தை விட்டு வந்து அவர் மட்டும் சேர்த்துக்கிட்ட வந்தாரு. அவர் விட்டுட்டு தான் வந்திக்கிறாரு. இருந்தாலும் அவர் ஆம்பளை தான். நீங்க தான் 2 பேரும் சமம் பண்ணீங்க சரி, அது நாங்க சொல்லலேன்றது. ஆனா இப்ப பேச்சை பார்த்தா அப்படித்தானே இருக்குது. அப்போ எனவே இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா 2 பேரை விட்டு தான் குடும்ப வாழ்க்கைக்குள்ள வாராங்கன்னு ஏற்கனவே விளங்கப்படுத்திட்டோம். மகன் போக்குலே ஒரு தாய் வந்து அழுகிறா, மகள் போக்குலே அழுகிறா. எனவே 2 பேரும் இன்னும் சொல்ல போனா அதாவது மகன் தாய்க்கு செலவழிச்சுட்டு இருக்கிற கடமைகள் எழுதிப்பான், மகள் எப்பயும் தாயோட உணர்வுல சார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா உங்களுக்கு. இதுல யாரு விட்டு அவங்களும் ஒரு பகுதியை விடுறாங்க, இவங்களும் ஒரு பகுதியை விடுறாங்க. யாரும் தியாகிகள் இல்லை. சில கணவனுக்கு சில மனைவிகள் தியாகம் செஞ்சுக்கிறாங்க, சில கணவன் சில மனைவிக்கு தியாகம் செஞ்சுக்கிறாங்க. நாங்க 5 தரமிடத்துல பேசிக்கிறோம். எனவே இந்த பகுதி நம்ம புரிஞ்சுட்டோம் சொன்னா புரிந்துணர்வே முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சின்ன விஷயங்களை பெருசாக்குறத விட்டுறணும். பிரச்சனை குடும்ப வாழ்க்கையுடைய இயல்பானது, பெருசாக்குறதுக்கான காரணங்கள் 4-5 சொல்லிட்டு. 2வது கணவன் மனைவியை புரிந்து கொள்ளல்ன்றது அடுத்த மனைவியை புரிந்து கொள்ளல், அடுத்த கணவனை புரிந்து கொள்ளல. நம்ம கணவன் மனைவியை புரிந்து கொள்ளல் அடுத்ததோட கம்பேர் எல்லாம் பண்ண வேண்டாம். அது நீங்க எந்த வகையில நீங்க ஒரு மைனஸா இருந்தாலும் இன்னொரு வகையில நீங்க அவங்கள விட பிளஸா தான் என்ன செய்வீங்க இருப்பீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இது ஒரு 2வது அம்சம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது புரிந்துணர்வு என்கின்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் உச்சகட்ட பிரச்சனைகள் ஒரு கணவன் மனைவிட குடும்பத்தில் இருக்கு. கட்டுமையான பிரச்சனை புரிந்துணர்வு இல்லைன்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி சரியா. உங்களுக்கு புரிந்துணர்வு இல்லை அதுதான் பிரச்சனை. புரிந்துணர்வு போதான்னு சொல்லுவோம் சரியா.
சில விஷயங்களை புரிந்துணர்வு இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா உச்சகட்ட சண்டை நடந்து உச்சகட்டமான பிரச்சனை நடந்து ஏசி திட்டிக் கொள்ளக்கூடியவர்களா இருந்தாலும் அங்கேயும் புரிந்துணர்வு இருக்குது, அங்கேயும் புரிந்துணர்வு இருக்குது. அதனால அந்த லைஃப் தொடருது. சரியா? இன்னும் சொல்ல போனா விவாகரத்து நடக்கிறது நல்ல புரிந்துணர்வு தான் விவாகரத்து நடக்கும். நம்ம ரெண்டு பேருக்கு இனி செட் ஆகாது, சரியா, நம்ம வேற வாழ்க்கையை பார்ப்போம், நீங்க வேற வாழ்க்கையை பார்ப்போம் அப்படி என்று தலாக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பிடிச்சா தஸ்ரீஹம் பி இஹ்சான், அதாவது நல்ல ஒரு உபகாரத்தோடு அவர்களை டைவோர்ஸ் பண்ணி விடுங்கள். தஸ்ரீஹம் பி இஹ்சான் அப்படின்னா இஹ்சானோடு இந்த விவாகரத்தை இஹ்சான் இல்லைன்னு சொல்ற இடத்துல அல்லாஹ் தஸ்ரீஹம் பி இஹ்சான் என்றார். இஹ்சானோடு அவர்களை விட்டு விடுங்கள் அப்படி என்றார், விவாகரத்து செய்யுங்க என்றார். அல்லாஹ் தஆலா சொன்னா யா அய்யுஹன் நபி இதா தல்லக்துமுன் நிஸா ஃபதல்லிகுஹுன்ன லிஇத்தத்திஹின் வஹ்சுல் இத்தா. விளங்கிட்டா? நபியே நீங்கள் தலாக் பண்ணினால், அப்ப தலாக் மோசமா இருந்தா நபியே அல்லாஹ் தஆலா அந்த தலாக் ரசூலுங்களோட என்ன செய்ய மாட்டான், இணைக்க மாட்டான். எனவே புரிந்துணர்வு என்பது உச்சகட்டமாக எந்த சண்டையும் வராமல் இருந்தால்தான் புரிந்துணர்வு என்றதும் பிழை. அதுபோல பிரச்சனை உச்சகட்டமாக இருந்தாலும் புரிந்துணர்வு இல்லை என்றதும் பிழை. போதா அல்லது குறிப்பிட்ட விஷயத்துல புரிந்துணர்வு இல்லை இப்படித்தான் சொல்லணுமே தவிர அவங்க ரெண்டு பேருக்குள்ள சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லைன்ற வசனம் இயல்பான பேச்சுக்கு ஓகே. ஆனா ஒரு விளக்கத்துல என்ன இருக்கும்னா அதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தமையிலே அர்த்தம் இல்லை. என்ன நீங்க நிறைய விஷயத்துல சிக்கல்ல மாட்டுவீங்க, அப்படி இல்லையா? திடீர்னு சண்டை ஒட்டஞ்சு எதறீங்க, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுல சாப்பாடு எல்லாருக்கும் எல்லாரும் சாப்பிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காணிக்கிறேன் ஏ புள்ள அதை எடுத்துட்டு வாண்டாரு இதை எடுத்துட்டு வாண்டாரு சமைக்கிற. நேற்று தானே இந்த வீட்டுல இவ்வளவு சண்டை ஆயிருந்துச்சு, எல்லாரையும் சேர்த்து சாப்பாடு கொடுத்திக்கிறாங்கன்றால உள்ள அவ்வளோ அழகான ஃபங்க்ஷன் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் என்ன முன்னுக்கால சேர போட்டு உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு சிரிச்சிட்டிக்கிறான். அப்ப நேற்று புரிந்துணர்வு இன்னைக்கு எப்படி வந்துச்சு? யாரா பயம் பண்ணாங்களா, விளக்கப்படுத்தினாங்களா? அப்படியெல்லாம் இல்லை. புரிந்துணர்வு என்றது அப்பப்போ போகும், அப்பப்போ வரும். விளங்கிட்டா டே இருந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் போயிடும் புரிந்துணர்வு, ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அப்படியே இருக்கு. சில நேரத்தில் ரிட்டர்ன் வந்துடும். இப்போ ஆயிஷா இல்லை அவங்களுக்கு ரசூல் அவங்களோட புரிந்துணர்வு இருக்கு இல்லையா, அந்த தட்டை அடிச்சு விட்டாங்க. சரியா? புரிந்துணர்வு இல்லாத மனைவி அப்படி என்று இல்லை, அந்த நேரத்தில் பிரச்சனை தட்டிட்டாங்க அவ்வளவுதான். ரசூல் இடத்துல புரிஞ்சுக்கினாங்க. சில நேரத்தில் என்ன கோவப்பட்டிருப்பாங்க. எல்லாம் என்ன செய்யும், புரிந்துணர்வு வரும், புரிந்துணர்வு போகும். இல்லைன்ற இடத்த முடிவெடுக்க கூடாது. பூரணம் இல்லாமல் இருக்கலாம், அதுக்கு பல காரணங்கள் என்ன செய்ய இருக்கலாம். எனவே நீ உச்சகட்ட பிரச்சனைகள்ல குடும்பத்தை கண்டாலும் சரி, அந்நியர்களை கண்டாலும் சரி, விளங்கிட்டா குரங்கியல் கருத்தில் உள்ளவங்களை கண்டாலும் சரி, பிரச்சனை இல்லைன்னு என்ன செய்ய வேண்டாம், நீங்க நினைக்க வேண்டாம். எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும். புரிந்துணர்வு இல்லைன்னு நினைக்க வேண்டாம். அந்த புரிந்துணர்வு சிலவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய கொடுத்து வச்சிருப்பா அல்ஹம்துலில்லாஹ். சில நபர்களுக்கு என்ன செய்யும், இருக்கும், இல்லாம போகும். சில விஷயத்துல இருக்கும், இல்லாம போகும். எனவே இல்லை என்ற முடிவுக்கு எந்த குடும்பத்திலேயே வர விவாகரத்தை நடந்தாலும் புரிந்துணர்வு என்ற முடிவுக்கு வர வேணாம். விவாகரம் நடந்தால் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சரி. சில நேரத்தில் ரெண்டு பேரும் பொருத்தமாக இல்லை, பெரிய சண்டையோடு இருந்துட்டாங்கன்னா சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு அவங்க லைஃப்ல இருக்கல, அதனால பிரிஞ்சுட்டாங்கன்ற வார்த்தை பிள்ளை இல்லை. அந்த வார்த்தை பிள்ளை இல்லை. விளக்கத்துல என்ன இருக்கணும்னா சில விஷயங்கள்ல இருந்திருக்கும், சில விஷயங்கள் உவாமைகளாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ரைட். அடுத்தது என்ன என்று சொன்னா, அப்ப இதெல்லாம் சில சில நுக்தாக்கள் புரிந்துணர்வை புரிந்து கொள்ள. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது பெண்களுடைய இயல்புகள், அவர்களுடைய வளமைகள், கணவனுடைய இயல்புகள், அதனுடைய வளமைகள் ஒரே போக்கில் தப்சீர் பண்ணப்பட, தபியத்துகளை ஒரே போக்கில் தப்சீர் பண்ண கூடாது. ஏன்னா நாங்க தெளிவா பேசிக்கிறோம் பொருத்தப்பாடு அப்படின்னு. சரியா? சரியான ஹார்டான பெண் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அது ஹார்டான பெண்ணாக இருந்தால் உனக்கு தான் செட் ஆகல, அவ்வளவுதான். ஹார்டான நபர் இவரெல்லாம் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ஒரு இறுக்கத்தனமான ஒரு இதோட உனக்கு தான் அது. அதே பெண் டைவோர்ஸ் எல்லாம் நடந்த கூட பார்த்தா நிம்மதியா நல்ல முறையில வாழ்ந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் அவ்வளோ திருப்தி ஆயிப்பாரு, ஹிப்தாவோட இருப்பாரு இவரோட சேர்ந்ததுக்காக வேண்டி. இப்ப என்னது தப்சீர் எங்க போச்சு? அப்ப அதனால விளக்கங்களையும் ஒன்றுக்குரிய வழிந்துரைகளும் நம்ம ஜைதுரான வரலாறு சொன்னோம், நிறைய விஷயம் உதாரணங்கள் சொன்னோம். அதனால எப்பயுமே ஆணுடைய இயல்பையும் பெண்ணுடைய இயல்பையும் பொருத்தத்தை வச்சு வேணும்னா விளக்கம் சொல்லுங்களே தவிர ஒரே தப்சீர்ல என்றைக்கும் விளக்கம் சொல்ல வேண்டாம். அதாவது பெரும்பாலான இடங்களை நீங்க பாருங்க, மார்க்கத்தை படிச்சவங்களா இருந்தாலும் சரி, இவரோட செட் ஆகலண்டா, இவரோட பிரிஞ்சு போட நரகவாதி, இவர் தான் சொர்க்கத்துக்கான அடையாளம். செட்டே சரியே வராது. விளங்கிட்டா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி பெண்களுக்கு நரகத்தை தான் வச்சிருப்பா. என்னடான்னா இவரோட சண்டையா, அதனால அந்த மாதிரி பெண்களுக்கு நரகத்தை தான் அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். அதுக்குன்னு சில குர்ஆன் வசனங்களை வலிந்தெடுத்துக்கன்னு என்ன செய்யறது, விளக்கம் சொல்றது. அதே போல மனைவி என்ன நினைக்கிறேன்னு சொன்னா, இந்த மாதிரி கணவன்மார்களுக்கு அல்லாஹ் தஆலா மறுமையில என்ன தண்டனை வச்சிருப்பானோ அப்படின்னு அவங்களும் நினைக்கிறது. டைவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு இன்னொரு மனைவி கிடைச்சிரும், உங்களுக்கு இன்னொரு கணவன் கிடைக்கலாம். சில வேளை ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யும் இருக்கும். அதனால
எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் மார்க்கத்துக்கு முரண்பட்டாலே தவிர தஃசீர் பண்ணக்கூடாது. இயல்புகளை மார்க்கத்துக்கு முரண்படுதுண்டா தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, கடமையான நோன்பு இல்லை, அதே போல என்ன மார்க்க சட்டங்களை பேணுதல் இல்லை, ஒழுக்கம் இல்லை, இதனாலதான் அவன் மானான்னு சொல்லிக்கிறானான்னு நினைக்கணும். அவன் எல்லாத்துலயும் செட் ஆகிட்டு நிற்பான். ஒழுக்கம் இல்லாமிக்கிற, தொழுகை இல்லாமிக்கிற அதுன்னு சொல்லிட்டு திடீரென 2 பேருக்கு பொறுத்தவரை மனைவி எப்படி கடவுள் நடக்கும்னு ஒரு அடிப்படை விஷயம் தெரியாது. ஹஸ்பான் அடே பொழல்ல, நோன்பு வைக்கல, ஒழுக்கத்தை பார்க்கல, ஒன்றும் பார்க்கல, அப்போ உனக்கு தெரியாத இஸ்லாம் மனைவி கடவுளோட எப்படி நடக்கலன்னு ஒரு டைவர்ஸ் பண்ணாரானா எப்படி இதில் சொர்க்க நிறைய இதில் எப்படி தீர்மானிக்கிறது? அப்போ அதனால் அவருடைய தண்டனையாக கூட இருக்கலாம். எனவே எல்லாருடைய விஷயங்களை நீங்கள் புரிந்துணர்வு பேசுகிற சந்தர்ப்பங்களில் இப்படி தலையிட வேண்டாம். இந்த மாதிரியான இயல்புகளில் தலைவிட அவரே சொன்னாலும் சரி, அந்த கணவனே என்ன சொன்னாலும் சரி, அந்த மனைவியை சொன்னாலும் சரி இருக்கலாம். சிலரை பார்த்தீங்கன்னா மார்க்கப்பட்டுள்ள ஒருத்தரோடு முடிச்சிருந்து பெரிய அதாபு, அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர முடிக்கிறார், 2 பேரும் அப்படி பொருந்தி போறார். இவருக்கு இப்ப என்ன சொல்றாருன்னா எப்படி செட் ஆகி போகுது அவங்க 2 பேருக்கும், அவன் மோசமானவனாய் போகணும். இது என்னது உங்களுக்கு இந்த தப்சு? உங்களோட மார்க்கத்துடைய கடுமையான இது உங்களுக்கு பிடிக்கல. அவங்க என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு வகையில் இவங்க சொல்றதுக்கு அவர் ஓகேன்றாரு, எல்லாத்துக்கும் என்ன செய்யறாரு, ஓகேன்றதுனால என்ன செஞ்சிடறாங்க, அதை விட்டுறாங்க. மார்க்கம் இல்லைன்ற அர்த்தமும் இல்லை, மார்க்கத்துல உங்களோட அளவுக்கு அங்க இல்லை. சில வேளை உங்களோட மார்க்கத்துடைய பிடிப்பு அவங்க அகலாக்கூடிய எதிர்ப்பாக என்ன செஞ்சுக்கலாம், பார்த்திருக்கலாம் என்ற அடிப்படையில் வாங்க. அப்போ நீங்க சொல்றது பார்த்தா ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி கேட்டால் அப்படி இல்லை. அது பிரச்சனைகள் ஒரு பட்டியல் இருக்குது. அது என்ன நம்ம சொல்றோம், மார்க்கத்துடைய எல்லைகளை மீறுதல் என்ற ஒரு பகுதி இருக்கும், இன்னொரு பகுதி இருக்குது. ஆனா புரிந்துணர்வு என்ற செக்ஷனுக்குள்ள இதெல்லாம் கொண்டு என்ன செய்ய வேண்டாம், சும்மா அதாவது எல்லையை விரிவாக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அடுத்தது விட்டு கொடுத்தலும் இறங்கி போதலும், சில விஷயங்களை அதாவது என்னது உரிமைகளை கூட விட்டு கொடுத்தலும் புரிந்துணர்வுக்குள்ள வரும். இப்ப நம்ம கணவன் மனைவி புரிந்துணர்வுக்குள்ள எதெல்லாம் யோசிக்காமிக்கிறோம், பலதார திருமணம் பலருடைய சிந்தனையில வராது. கணவன் மனைவி புரிந்துணர்வு ஏகபோக மனைவி ஏகபோக கணவனை தான் சிந்தனையில இருக்கு. ஏன்னா நம்ம தபியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம விளங்குவோம் உண்டு. பலதார திருமணத்துக்குள்ளேயும் புரிந்துணர்வு அப்ளை பண்ணணும், சரியா உண்டு. 2வது ஜவாஜ் நஹாரியன்னு ஒன்றுச்சு, பகல் மனைவி ரெண்டு சலப்புகட்ட வாழ்க்கையில் என்ன நஹாரியா தண்டு அப்படின்னா என்னன்னா அவங்களை திருமணம் முடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன நாட்களை கசம் பண்ணக்கூடிய, நாட்களை பிரிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்புல என்ன செஞ்சிருக்காது, இருந்திருக்காது. அவங்களுக்கும் திருமணம் முடிக்கணும் தேவை வந்திருக்கும். அவங்க எக்ரிமெண்ட்ல என்ன செஞ்சிருப்பாங்க, அக்குதனி காலை நம்ம சொல்ற நிபந்தனை சொன்னோம், நீங்க இரவுகள்ல என்ன எங்கள் வீட்டுல தங்கணும் அவசியம் இல்லை, பகல் நேரங்கள்ல என்ன வந்தா போதும். இவங்களுக்கு நஹாரியா தண்டு வரலாற்றுல என்ன செஞ்சு வந்திருக்கு சலப்புகள் இதுல எல்லாம். அப்போ இங்க என்ன புரிந்துணர்வு, 2 பேருக்கு சரியான புரிந்துணர்வே இல்லை, அங்க இரவு அந்த பக்கம் போறாரே இல்லைன்னு நீங்க என்ன செய்யக்கூடாது, இதுல தலை போடக்கூடாது. அது அவங்க 2 பேரும் தான் புரியணும்னு சொன்னேன்னா சரியா, அது அவங்க 2 பேரும் தான் புரிஞ்சுக்கணும். நீங்க இடையில போய் நீங்க இப்படி விட்டு கொடுக்காதீங்க என்று சொல்லி சண்டை என்ன செய்யணும், மூட்டி விட வேணும். அது அவங்க 2 பேரும் புரிஞ்சுனாங்க, ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க, இறங்கிட்டா வசூல் ஹைர், சமாதானமே சிறந்ததுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சிலதை விட்டு கொடுத்து சமாதானம் செய்யறத சிறந்தது அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல சில நேரங்கள்ல சிறாக திருமணம் முடிச்சிருவாங்க, ரகசியமா திருமணம் முடிச்சிருவாங்க. திருமணம் பண்ணாவே பகிரங்கப்படுத்தணும். ஆனா அந்த பகிரங்கப்படுத்துறது கொஞ்சம் நாளை பிறகு பகிரங்கப்படுத்தும், ரகசியமா திருமணம் முடிச்சுப்பாங்க. இவங்கள என்ன புரிந்துணர்வு, இவங்கள பிரச்சனை வேறையா இருக்கு, சரியா. ஒரு ஷாப்பிங் மால் கூட்டிட்டு போயிருப்பாரு, போயிட்டீங்களா கண்ட்ரிப்பா கண்ட்ரி வைஃப் தானே இவர் அப்படின்னு சொன்ன இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையா மாறி இவங்களுக்கும் நீங்க எப்படி பிரச்சனையை தீர்க்க போறீங்க, சரியா. அவர் தான் இவர் அடையாளப்படுத்தப்படான்ற எக்ரிமெண்ட்ல இருந்திருக்கு, 2 பேரும் எக்ரிமெண்ட்ல இருந்திருப்பாங்க. அவருக்கு வாழ்க்கை கிடைச்சிக்கும் ஒப்பந்தம் பண்ணி முடிஞ்ச பிறகு முழு மனைவிட அந்த உரிமை அவங்க கேட்கிற இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த பிரச்சனையில் எப்படி நீங்க அணுகுவீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அறிஞர்கள் இந்த மசாலா நிறைய ஆய்வு செஞ்சுக்கிறாங்க. ஒருத்தர் ரகசியமா என்ன செய்யறாரு, 5 பேரை வச்சு கல்யாணத்தை முடிச்சிடுறாரு, முடிச்சுட்டு ஒரு மகரை சொல்லிடுறாரு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சார் இப்ப பகிரங்கப்படுத்த விட அப்போ ஒரு மகரை சொல்றாரு. இப்போ ஒரு 500 அப்பா ஒரு 5000 மகரை செஞ்சுட்டாரு. ரகசியத்துல 5000 மகரை சொல்லிட்டு பகிரங்கமா 500 மகரை சொன்னா எதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு என்ன கருத்து முறைப்பாடு இருக்கு. 2 அக்னிக்கா பண்ணலாமா அப்படின்னு கருத்து முறைப்பாடுகள் இருக்கு. எனவே புரிந்துணர்வு என்ற பகுதியை நீங்க ஒரு இடத்துல வச்சு என்ன செய்யலாம், யோசிக்கலாது. இப்ப இது புரிந்துணர்வுக்குள்ள வருமா வராதா, இதெல்லாம் புரிந்துணர்வற்ற திருமணங்கள் அப்படி சொல்ல போறீங்களா, எந்த லிஸ்ட்ல என்ன செய்றீங்க சொல்ல போறீங்கன்னு சொல்றீங்க. அப்ப அதனால இந்த பகுதியெல்லாம் என்ன செய்யணும், நீங்க எடுத்துத்தான் புரிந்துணர்வு என்ற பாபுக்குள்ளால போன இதெல்லாம் அந்த சமுதாயத்துல வரவே புரிந்துணர்வே இல்லை, எது டார்வினிசத்துல, சரியா. அப்போ அதெல்லாம் சொல்ல போனா அவங்களுக்கு இப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா பயாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட், டெவலப்மெண்ட், எவல்யூஷன், அதாவது உயிரியல் அபிவிருத்தி. இதெல்லாம் இன்றைய உயிரியல் அபிவிருத்தியுடைய வளர்ச்சியில் சகோதர சகோதரத்துவம் உருவாக்கிதான். இன்னும் கொஞ்சம் காலத்தில் சகோதர சகோதரத்துவம் உயிரியல் அபிவிருத்தியில காணாம பெற்றுருமா. அந்த டீமோட உட்கார்ந்துட்டீங்கன்னா விளக்கத்தை மாத்திக்கிட்டு என்ன செய்யும், போ கடைசியில தீவு தான், சரியா. அடுத்தது என்ன அப்படி என்று சொன்னால், அதாவது அது என்ன, அதாவது
இது புரிந்துணர்வுடைய பகுதியில் இது வரும். அடுத்தால் வாஜிப் வல் ஹுகூக் வல் மஸ்ஊலியா. புரிந்துணர்வுடைய பெரும் பகுதி இதுதான். எது கடமை, மனைவி என்ன கடமை செய்யணும், கணவன் என்ன கடமை செய்யணும், இது அல் ஹுகூக். மனைவிட உரிமைகள் என்ன, கணவன் என்னென்ன உரிமை கொடுக்கணும் வழங்கிட்டா. அதே போல அந்த கணவனுடைய உரிமைகள் என்ன, மனைவி என்னென்ன கொடுக்கணும், இதுதான். இதை நிறைய பேர் புரிந்துணர்வுக்குள்ளே வைக்க மாட்டாங்க. ஏன் வைக்க மாட்டாங்கன்னா, ஒருத்தர் 4 திருமணம் முடிச்சுக்கிறார். என்ன ஹக்கு இப்ப கணவனுக்கு இருக்கு, சரியா? இவங்க 3 நாளுக்கு ஒருக்க தான் வருவாங்க. புரிந்துணர்வு இல்லாத குடும்பம் மட்டும்தான் இந்த சமூக வரவேற்கிறதுல சொல்லணும். ஏன்னா சண்டை எப்படி கன்ஃபார்ம், சரியா? அப்போ எப்படி இதுக்கு வரைக்கலாம் சொல்றது? அதனால அந்த தப்சீர், பலதார திருமணத்துடைய தப்சீர் எல்லாம் பட்டிக்கிற அதாபிரிக்கு தானே டிஃபரெண்டான தப்சீர்லாம் வந்துருக்கு. பலதார திருமணம் தொடர்ல அதெல்லாம் நான் விளங்கப்படுத்துவேன், சரியா? அப்போ இதுல என்னன்னு சொன்னால், கடமை, உரிமை, பொறுப்பு. கடமை, உரிமை, பொறுப்பு, இந்த 3ம் தான் புரிந்துணர்வுடைய மிகப்பெரிய பகுதி, சரியா? மத்த புரிந்துணர்வு உயிரோட்டம். மத்த புரிந்துணர்வு உயிரோட்டம் என்ற பகுதியை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். அதுல உயிரோட்டம் சார்ந்த பகுதி ரூஹானி, அந்த குடும்பத்துடைய ஒரு 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 சார்ஜ் மாதிரி இருக்கும். இவைகள் புரிந்துணர்வுடைய மிக முக்கியமான பகுதி. புரிந்துணர்வு இருந்தால்தான் இந்த இதெல்லாம் அவன் விரும்பி செய்வான், எனது உணர்வோட செய்வான். புரிந்துணர்வு இல்லாட்டியும் அல்லாவுக்கு பயந்து இதுக்கு பயந்து சேர டைம்ல புரிந்துணர்வு பெரிய பகுதி என்ன செஞ்சிடாது, கவர் பண்ணிடும். இது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த புரிந்துணர்வு தேவையே இல்லாத ஒரு உடமைக்கு, கணவன் மனைவிக்கு மட்டும். விளக்கமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது மற்ற புரிந்துணர்வு தானா வந்துடும். அல் ஹுப்புல் ஃபித்ரி, 2 பேருக்கு இடையில வரக்கூடிய மஹப்பத், நேசம். திருமணத்துக்கு பின்னால் காதல் அப்படின்னு ஒன்றைக்கு தானே நம்ம ஏற்கனவே சொன்ன, காதலிச்சா திருமணத்துக்கு பின்னால காதல் இல்லாம. ஆனா சில அறிஞர்கள் திருமணத்துக்கு பின்னால காதல்னு ஒன்று சொல்றாங்க. அதை நான் சொல்லிக்கிறாரு. அது என்னன்னா, சில நேரத்துல விதிவிலக்கா சில மனைவிமார் மீது சில கணவன்மார் பைத்தியமாயிருவான், வணங்கிட்டா மஜ்னூன், சரியா? லைலா மஜ்னூன். அது உண்மையிலே அதாவது பல இடத்துல நோயாகவும் அமையும், பல இடத்துல பறக்கத்தான் அமையும். கடுமையான நேசமாயிரும். வைஃப் விட்டு கொடுக்கலாம் இருக்கும். எந்த அளவு விட்டு கொடுக்கலாம் இருக்குமெண்டா, அதாவது அந்த அவங்களோட இதில் எப்படி இருக்குமெண்டா, அவ தவறு செஞ்சிருப்பான், ஒழுக்க கேட்டுக்கு போய்த்திருப்பான். ஆனா பின்னால என்ன செஞ்சிருப்பான், எனக்கு விட இயலாது, எனக்கு மறக்க இயலாது, வணங்கிட்டா. அப்போ அந்த மாதிரியான சில சப்ஜெக்டுகள் சலஃபுகளுடைய வாழ்க்கையில் இருந்த சில உதாரணங்கள் நான் சொல்லுவேன், சரியா? அப்போ அதாவது எனது ஹஜ்ஜாஜ் இப்னு நஸ்ர், அடுத்தது போல இன்னும் கொஞ்சம் நபர்கள்ட்ட செய்திகள் கொஞ்சம் இருக்குது. அப்போ இவங்களை இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா விட்டு கொடுக்கலாம் இருப்போம். அப்படி ஒரு நேசம். இங்க நீங்க புரிந்துணர்வு தரிசே தேவை. அங்க உங்களுக்கு என்ன, நான் உங்களுக்கு 5 தரம் சொன்னேன் உங்களுக்கு. அதுல இவங்களுடைய என்னது பாசமும் அவங்களுடைய பாசமும் சேர்ந்து அமைச்சிட்டேன்னு வைங்களே, 100 நல்லா 100 தான் அது, சரியா? அது என்ன, இன்னி ருசிக்து ஹுப்பஹா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹதீஜா சொல்ற சந்தர்ப்பத்தில் என்ன, அப்படி ஹுப்பு எனக்கு ரிஸ்காக வழங்கப்பட்டிருக்குது. ஹுப்பு தானா வந்துட்டு நான் என்ன செய்ய, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்படி ஒன்று கிடைச்சிட்டா அது இப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டெல்லாம் ஈக்கலாது, தானா கிடைக்கிறது. அது கிடைச்சா மிச்சம் நல்லது. இல்லைன்னா பொறாமப்பட்டீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கும் வராதா அப்படின்னு கேட்கல. கேட்டா வருது, உனக்கும் வருது இல்லையே, அப்ப எப்படி வரு அப்படின்னு நம்ம என்ன செய்ய, ஒரு தரப்பால சில டைம்ல வரலாம், இன்னொரு தரப்பால வராம கூட இருக்கலாம். எனவே இந்த மாதிரியான இஷ்குடைய ஒரு இடத்துக்கு போயிடும். இது பல இடங்கள்ல ஆபத்தையும் விளைவிக்கும். மனைவிட மார்க்கத்துக்கு முறான விஷயத்தை கண்டுகொள்ள மாட்டார். மனைவியை கட்டுப்பட்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன செய்ய உண்டாகும். தந்த குடும்பம், தன்னுடைய சகோதரர்கள், மற்ற உரிமைகள் இவைகள்லாம் தட்டி தூக்கிடும். மனைவியை அவருடைய குடும்பத்தோட சேர விடாத அளவுக்கு ஒரு இறுக்கமான நிலைமை இவன் தொழில் துறவுக்கு போகலாத அளவுல என்ன பல விஷயங்கள் லைஃபுடைய முன்னேற்றங்களை எல்லாம் இழந்திருப்பான். ஏன் இவனுக்கு அந்த இந்த விலகிட்டா இதன் காரணமா. சோ இந்த மாதிரியான ஒரு நிலை சில பொழுதுகள்ல மற்றவர்களுக்கு புரிந்துணர்வு படிப்பிக்க வேண்டிய, உனக்கு மனைவிகளை புரிந்துணர்வு ஒரு பக்கம் இருக்கிறது, அடுத்தவர்களை புரிந்து கொள்வது எப்படி, தாய் தந்தையோடு நடந்து கொள்வது எப்படி, அந்த புரிந்துணர்வை சொல்லணும். ஏன்னா இது இவனுக்கு என்ன செஞ்சிடும், ஒன்றை நீ விரும்புவது ஒன்றை குருடனாக்கும் செவிடனாக்கிடும், ஊமையாக்கிடும் செவிடனாக்கிடும், சரியா, எல்லாம் ஆக்கிடும். அதனால இதுல கவனமா இருக்கணும். எனவே சில நபர்களுக்கு 2 பேருக்கு இடையில ஒரு ஹப்போ அல்லது இஷ்கோ ஏதோ ஒன்று அளவுக்கு மேல வந்துட்டா அது புரிந்துணர்வுடைய தரிசுகள் நிறைய அவங்களுக்கு தேவையில்லை, தர்த்தீப் பண்ணணும். வலைவிலக்கணப்படுத்தி அல்ஹம்துலில்லாஹ் அந்த வாழ்க்கை போயிட்டு கொஞ்சம் அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க, இந்த லெவலுக்கு போன ஆபத்து அப்படின்னு கொஞ்சம் அதை மட்டும் சொல்லி கொண்டிருக்க வேண்டி இருக்கும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், இதுல நம்ம புரிந்துணர்வுல அன்பு அவசியமான பாபுன்னு இருக்குது, சரியா? அந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோமோன்னு ஒரு டவுட், கொஞ்சம் தான் சொன்ன மாதிரி அன்பு அவசியமா. ஏன்னா அந்த புரிந்துணர்வுல அது மிக முக்கியமான ஒரு இடம் தான் இது.
அடுத்தது மராஹில் ஹுப்ப தத்தவூரி ஒன்று விளங்கிட்டா. அது என்னன்னு சொன்னா இந்த 6 கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. உம்மா சொல்லி கல்யாணம் முடிச்சிருவோம், வாப்பா சொல்லி கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. 3 மாதம் அப்படி ஒரு விதமான வாழ்க்கை போய்க்கும். அதுக்கப்புறம் பிரச்சனை அப்படி ஸ்டார்ட் ஆகிக்கும். சண்டை அப்படின்னு வாழ்க்கை வளர்ந்துட்டு அப்படி போப்போ அவங்களோட வாழ்க்கை 10 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க, 20 வருஷம் வாழ்ந்து 30 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. இவங்க புரிந்துணர்வு இவங்களுக்கு பெரிய தரிசு தேவையில்லை. ஏன்னா 30 வருஷம் வாழ்க்கை பாடத்தை அவங்க கடந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேருக்கு புரிந்துணர்வு பாடம் நம்ம எடுத்துட்டே. ஏன்னா அவங்க புரிந்துணர்வு கட்டத்துல எல்லாத்தையும் பார்த்தாச்சுன்ற ஒரு இடத்துக்கு அவங்க வரலாம். அவங்களுக்கு அறிவும் இருந்துச்சுன்னா, விளக்கம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இடையில ஒரு மஹப்பத் வந்திருக்கும். இதுக்கு சொல்றது தவாமுல் அலாக்காவால். ஒரு அலாக்கா தொடர்ந்து இருந்தா, நம்ம ஒரு இடத்துல வாழ்றோம், ஒரு ஸ்கூல்ல படிக்கிறோம், ஒரு காலேஜ்ல படிக்கிறோம், ஒரு ஊர்ல இருக்கிறோம், ஒரு 5 வருஷத்துல வேலை செய்யறோம், பெரியக்குள்ள ஒரு வேதனை வரும் பாத்தீங்களா. இந்த மாதிரியான இவர்களுடைய தொடர்ச்சியான போராட்டம் ஒரு 10-15 வருஷத்துக்கு எப்படி ஆயிருமாண்டா. நமக்காக வேண்டி இவ்வளோ என்ன கஷ்டப்பட்டுக்கிறான், நம்மளுக்காக வேண்டிய வேதனைப்பட்டுக்கிறான், நம்மளுக்காக எவ்வளோ விஷயம் நம்மளோட குணங்கள் எல்லாம் அனுசரிச்சு அவன் நினைப்பான் என்ன எத்தனையோ விஷயம் நானும் செஞ்சுக்கிறேன், அத்தனையும் அவர் பொறுத்துட்டு இருந்துக்கிறார். இது ஒரு மஹப்பத்தை உருவாக்கும் விளங்கிட்டா. இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் என்ன செய்து இருக்குது. அப்போ இந்த மாதிரியான இதுகளை உருவாக்கி சட்டம் தான். ஆனா இங்க சில ஹுக்குகள் கூடுது. இங்க சில என்னது இஹ்திராமுல் மஷாயிர் உணவுகளை மதிக்கிறது கூடுது காலம் போக 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 விளங்கிட்டா. அதனால இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் குர்ஆன் இது எப்படி அணுகிச்சு என்ற பகுதி ஒன்று இருக்கு. இதுலயும் புரிந்துணர்வு என்ற பகுதி அவங்களுக்கு ஆரம்பத்தில் சில பொழுதுகள் இல்லாமல் இருந்திக்கலாம். இது என்ன செஞ்சுக்கலாம், எப்படி கூடியிருக்கலாம். இறுதியாக எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளப்படாது விளங்கிட்டா. எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ள நினைக்க கூட. ஏனென்றா எல்லாருக்கும் இஸ்லாம் ஹுசூசியா ஒரு பிரைவேசியோட எல்லையோடு வச்சிருக்கு. அவங்களுக்கு சில பிரைவேசி இருக்கணும், இவங்களுக்கு சில பிரைவேசி இருக்கணும். அதாவது ஒரு இஹ்திராம் கண்ணியத்தோடு கலந்த ஒரு பகுதி என்ன செய்யணும், அதுல இருக்கணும். அவங்களுக்கு சில எல்லைகள், இவங்களுக்கு சில எல்லைகள் இருக்கத்தான் வேணும். அந்த எல்லைகளோட தான் என்ன செய்யும் அந்த லைஃப் போகும். நாம் ஒன்றுக்குள் ஒன்று கலந்துருவோம் அப்படி என்று சொல்றா பொழந்துரும் கடைசியில். சரியா, நம்ம எப்பயும் ஒன்றுக்குள் ஒன்று கலக்கிற விஷயத்தை பொறுத்தவரை கவனமா இருக்கிறது. எனவே என்ன அதாவது எல்லாத்திலையும் முழுமையாக கலத்தல் என்கின்ற பகுதியில் அந்த திருமணம் முடிச்சோடனே உங்களோட பழைய ரகசியங்களை சொல்லுங்க இவர் ஃபுல்லா சொல்றதும் அப்புறம் அவங்க ஃபுல்லா சொல்றோம், இவன் மனசுல பதிஞ்சிடும். சபரோடைய ஒரு நாளை பார்ப்போம் அப்படி இப்படின்னு உன்னே தெரியும், நீ தான் அன்றைக்கு ஒரு சம்பவம் அதை குற்றம் சாட்டுறதுக்கான சொல்லல. ஆனா அதுல ஒரு படிப்பினை ஒன்று இருக்குதானே, அதோட இதை ஒப்பிட்டு பார்த்தா நீ எவ்வளவு மோசமான நம்மளுக்கு தெரியுதான்னு அப்பா அவள் நினைப்பாள். புரிந்துணர்வு அடிப்படையில் தான் இதை சொன்னோம். சரியா, அப்ப இது என்ன நடக்குது, கடைசியில் பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அந்த இடத்துல என்ன செஞ்சிருது, அது கொண்டு வந்து விடுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ளணும். அடுத்தது எல்லாவற்றை விட புரிந்துணர்வுடைய மிக முக்கியமான பகுதி 3 விஷயங்கள். அன்புவாங்க, புரிந்துணர்வு, இன்னொன்று இருக்குது இஹ்திராம், ரெஸ்பெக்ட், கண்ணியம். விளங்கிட்டா, இவைகள்ல 3ல எது பெஸ்டா கண்ணியம். விளங்கிட்டா, ரெஸ்பெக்ட். மனைவிய அந்த அவனுடைய எல்லைகளோட என்ன பிரச்சனை வந்துட்டாலும் அவள் எப்படி நீங்க ஒரு கண்ணியமான முறையில 2 பேருக்கு இடையில பேச்சுவார்த்தைகளை வச்சுக்கொள்ளுங்களா, அந்த கண்ணியம் இருக்குதானே. நிறைய புரிந்துணர்வை விட கொட்டுற அன்பை விட கண்ணியம் மிகவும் சிறப்பானது. இஹ்திராம். நீங்க என்ன வைஃப் உங்களோட என்ன பிரச்சனை படுத்திட்டாலும் அவங்களோட பேச்சுல கண்ணியம் வைக்கிறதும், நீங்க வைஃபோட என்ன பிரச்சனை படுத்தினாலும் வைஃப் பேசுறதுல உங்களுக்கு ஒரு கண்ணியம் வைக்கிறதும் இல்லை. என்ன இருந்தாலும் வைஃப் கோவப்பட்டா நம்ம இப்படி பேசுற நம்ம சரளையை பேசக்கூடாது என்று அவங்கள ஒரு நபராக மதித்து ஒரு ஒரு பெருமதியை மதிச்சு அவங்களோட பின்னணியை மதிச்சு அவங்களுடைய ஆளுமையை மதிச்சு அவங்களுடைய இருப்பை மதிச்சு பேசுற அந்த பகுதி இந்த 3லும் மிகச்சிறப்பானது. இது கிடைச்சிட்டுண்டா, இந்த பகுதி கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னா இந்த 2ம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிடும். இந்த 2ஐயும் கெடுக்கிறதே இந்த இடம் தான். எதுனா கண்ணியமின்மை, பேச்சில ஒழுங்கின்மை, இவள் பிழை விட்டான்றதுக்காக வேண்டி கண்ட மேனிக்கு என்ன செய்யறது திட்டுறது, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கொள்ள சொல்ற நான் இப்படித்தான் இயேசுவை நீ புரிஞ்சுக்கன்றது. சரியா, எப்படி இவர் எவ்வளவு கீழ்த்தரமா அவர் இயேசுவாரு அவர் புரிஞ்சுக்கொள்ளணும். புரிந்துணர்வு கணவன் என்னது புரிந்துணர்வு லிஸ்ட்ல அதை சேர்த்துறது. மனைவி என்ன மாதிரியும் என்ன செஞ்சிட கணவனை ஒரு விதமா நடத்திடுற, ஆனா நீ என்னைய புரிஞ்சுக்கங்கன்றது ஓகே தான். இருந்தாலும் கண்ணியம், இந்த கண்ணியத்தை பகுதியில் எது வருமெண்டா உள்ளதை உள்ளபடி ஏத்துக்கள். மனைவிட்ட மார்க்கத்துக்கு முரணான விஷயம் இல்லை, அதை அட்வைஸ் பண்றீங்க இருந்தா அட்வைஸ் பண்ண, அதல்லாம அவள் உங்களுக்கு ஒரு கிடைச்சிக்கிறான், அதுல இதை மாத்து, இதை குறைச்சிக்க, இதை கூட்டிக்க அப்படி சொல்லாம அப்படியே நான் ஏத்துக்கிறேன் அப்படி என்று சொல்றதுக்கு உங்களோட அகலாக்க நீங்க விரிவாக்கி கொள்றது அல்லது அவங்க உங்களை அப்படி ஏத்துக்கிறது விரிவாக்கி கொள்றதுதான் இஹ்திராம். கண்ணியம். அந்த எல்லைகளை பேணிகள். இந்த மாதிரி வார்த்தை எவ்வளவு கோவம் தான் சொல்லக்கூடாது, இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசக்கூடாது, இந்த மாதிரியான முறை நடந்து கொள்ளக்கூடாது. இஹ்திராமுடைய எல்லை. எனவே இந்த பகுதி அன்பு, புரிந்துணர்வு, கண்ணியம் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கண்ணியம் என்ற இந்த பகுதி புரிந்துணர்வுடைய மிக முக்கியமான பகுதிகளில் உண்டு. ஸோ இந்த நுக்தாக்களுடைய அடிப்படையில்
புரிந்துணர்வை நாங்கள் ஓரளவுக்கு புரிந்துட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியாக குர்ஆன் ஹதீஸ் இந்த நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் இப்போ குர்ஆன்லேருந்து ஹதீஸ்லேருந்து சஹாபாக்களுடைய செய்திகள்லேருந்து அப்படியே நம்ம என்ன செய்வோம் அதில் கொண்டு வருவோம். அப்படி கொண்டு வர சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்குது, உரிமைகளும் கடமைகளும் என்ற பகுதி. இந்த உரிமைகளும் கடமைகளும் என்ற பகுதி கட்டாயம் வந்து என்ன செய்யணும், பேசப்படணும். ஆனால் நான் அதை இதுக்குள்ளே பேச மாட்டேன், ஓரளவு பேசுவேன், விரிவான பகுதியை தாண்டி பேசுவேன். சரியா? ஓரளவு பேசுவேன்னு சொன்னால் மனைவி செய்ய வேண்டிய கடமைகள்ன்றத ஒரு ஹெட்லைன் மாதிரி அதுக்குள்ள முக்கியமான விஷயங்கள் வர மாதிரி பேசுவேன். அடுத்த பகுதிகளை வந்து சிலது இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலாக பேச வேண்டியிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அதாவது குறிப்பிட்ட பக்கம் தாண்டின பிறகு பேசுவேன். அதுபோல் வந்து இந்த புரிந்துணர்வை பாதிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேசுறதுல இன்ஷா அல்லாஹ் ஒரு 4வது 5வது கட்டத்தில் நான் சொன்ன திருமண முறைகள் பலதார திருமணங்கள் இந்த விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் அதில் பார்த்துருவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும்.